நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர். நம்ம கணவன் போனதுக்கு அப்புறம் மனைவி இருந்து நினைச்சு வருத்தப்பட்டாலும் பயனில்லை. அதுபோல் மனைவி கணவன் மறைஞ்சாலும் மனைவி மறைஞ்சாலும் யார் போய் வருத்தப்பட்டு பிரயோஜனமே இல்லை. இருக்கும்போது நம்மால் முடிந்த நல்ல காரியங்களை செய்ய வேண்டும், பாராட்ட வேண்டும், வாழ்த்த வேண்டும். அது நமக்கு மட்டும் இல்லை, நமது பிள்ளைகளுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கும். ரொம்ப அதிசயம், 101 வயசில். அதோட என்னாச்சு, இவ்வளவு உங்களுக்கு மெதுவாக பேசினாலும் காது கேட்குதுன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, பெண்கள் புரணி பேசுகிற இடத்துல நான் இருக்க மாட்டேன், எந்திரிச்சு போயிடுவேன் அப்படின்னாங்க. குழந்தைகளுக்கு முடியலைன்னு வச்சுங்க, அழுங்க. நம்ம என்ன செய்வோம், உடனே டாக்டருக்கு இன்னைக்கு பெரியவங்க இல்லைன்னா ஒரு டாக்டர்கிட்ட கூட்டி போய் அவர் உடனே ஐசியூவில் சேர்த்து ஏகப்பட்ட மருந்து மாத்திரை எழுதி ஏகப்பட்ட ஊசியை போட்டு ஐசியூவில் சேர்த்து ₹1,00,000 பில்லை பண்ணிவிடுவார். ஒரு பத்திரிக்கை கொடுக்க போகிற ஒரு அளவில் ஆட்சி யார் எங்கள் கொழுதுனா, சரி அவங்க நாங்கள் அவரோட பேச மாட்டோம், சரி பத்திரிக்கை வாங்கிறேன், இல்லை சொல்லி வச்சுட்டு போங்க. யாரிடம் காதல் செய்கிறோமோ அவர்களை நாம் வசப்படுத்துகிற போது இருக்கிற பேரின்பத்தை போல தொழிலை நாம் காதல் செய்ய ஆரம்பித்தால் தொழில் நம் வசமாகும். மனைவி திட்டுவாங்க, சமைச்சு வச்சிருப்பாங்க, வர முடியாது, நைட்டுக்கு வரேன்னு சொல்லுவோம், வர முடியாது. எம்சிஎன் மாணிக்கன்னு சொல்லுவாங்க, 3 இட்லியை சாப்பிட்டு தான் போகணுமே, அங்கே ஒருத்தர் ₹30 லட்சம் வச்சுட்டு உட்காந்துருப்பேன் அப்படிம்பாங்க. இந்த நகரத்தார் சங்கங்களுக்கும் நகரத்தார்களுக்கும் சாதிய நெறி உண்டே தவிர வெறி கிடையாது. எனவே எதையுமே நாம் சுமூகமாகத்தான் செய்து கொள்வோமே தவிர எதையும் ஆணித்தரமாக, கோபமாக, வன்முறையாக செய்கின்ற பழக்கம் நமக்கு இல்லை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. முத்தமிழ் வளர்த்து முப்பெரும் சங்கங்கண்டு இத்தரணி புகழ் வீசும் எழில்மிகு நன்னகரில் தேனாட்சி செய்கின்ற மீனாட்சி ஆலயமும் வானோங்கு புகழ்கொண்ட வளமிகுந்த நன்மகாலும் எந்நாளும் புகழ் பேசும் ஈடில்லா திருநகரில் மதுரை நகரத்தார் சங்கமும் நகரத்தார் ஹெரிட்டேஜ் அமைப்பும் இணைந்து நகரத்தார் குலம் பெரிதும் வளர்ச்சியடைய யோசனையும் தீரும் என்று சரியான நேரத்திலே சரியான முடிவெடுத்து இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காலையிலேருந்து ரொம்ப அருமையான நிகழ்ச்சி எல்லாமே. அதாவது தேவைப்பட்டாலும் இப்போ கொஞ்சம் நம்ம எல்லாம் சும்மா இருந்ததை மறுபடியும் இவங்க அதை நிலைமையை அறிஞ்சு நல்லா ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். முதல்ல அவங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலை எல்லாரும் பேசிட்டாங்க, எப்படி இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க, நடுவில் வந்த எங்கள் பெற்றோர்கள் முன்னோர்கள், அதுக்கப்புறம் நாங்கள் வந்த தலைமுறை எப்படி இருந்துச்சு, இனி அடுத்த தலைமுறை எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் இப்போ பேச வேண்டிய சூழ்நிலை. இதில் கொஞ்சம் என்னுடைய அனுபவங்களை மட்டும் நான் பேசலான்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் விட அனுபவங்களை பேசுகிறது தான் கொஞ்சம் நல்லதாக தோணுது. நகரத்தார் ஒரு சிறந்த இனம், 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இனம், எல்லாரும் பாராட்டக்கூடிய ஒரு இனம், எல்லாத்தையும் திறமை இருக்குது, அனைவரும் அறிவாளிகள், யாரும் சோட இல்லை. ரொம்ப மக்குன்னு சொல்கிறவங்க கூட ரொம்ப கெட்டிக்காரனாக தான் இருப்பான் கண்டிப்பாக. அந்த அளவுக்கு நல்ல சமத்துக்கள் நிறைந்த ஒரு சமூகம். இந்த குன்றண்ட நின்ற சமூகம் இன்றைக்கி கொஞ்சம் குறுகி பத்திரிகைகளும் இன்றைக்கி எழுத ஆரம்பித்திருக்கிறார்கள். சில சொன்ன மாதிரி கலப்பு மனங்கள், மறுமணங்கள், இந்த மாதிரி சில மத மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டுருக்கு. இதை மாற்றணுங்கிற அடிப்படையில் தான் அவங்க இன்றைக்கு அதை ரொம்ப வேகமாக எடுத்து இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை குளந்தலைக்க என்ன செய்யலான்றத அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. குளந்தலைப்பதற்கு தான் நம்ம திருமணச் சடங்குகளை குலவாளம்பிள்ளை எடுக்கிறோம். ஏன்னா நம்ம குலம் நல்லா இருக்கணுங்கிறத வேறு யாராவது செய்கிறாங்களா, செய்கிறதில்ல. 60, 70, 80 வேறு எந்த இனமும் கொண்டாடுறதா இல்லை, நம்ம தான் கொண்டாடுறோம். அந்தளவுக்கு எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்கிய ஒரு சமூகம் நகரத்தார் சமூகம். இன்னும் சொல்ல போனால் கூட இவங்க சொன்ன மாதிரி ஒரு ஆண்மகன் எவ்வளோ வயசானாலும் திருமணமாகி வீட்டுக்கு ஆட்சியை கூட்டிகிட்டு வரும்போது தான் புள்ளியாக மதிக்கப்படுகிற ஒரு சமூகம். ஆட்சி வந்தாச்சான்னு எங்கள் வீட்டில் என்னை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் நான் ஆட்சி வந்தாச்சுன்னே பேர் வச்சேன் என் பொண்ணு சொல்லி. ஆனால் எல்லாரும் நம்ம அவங்க முத்துமாணிக்கனெல்லாம் அது ஒரு மரபு சொல், நல்லா வரும், சினிமா பேர் மாதிரி இருக்கலாம்னு சொல்லுவாங்க. அது நல்லா வந்தது. அதுபோல் அவங்க சொன்ன மாதிரி நம்ம ஆட்சி நல்லா சொன்னாங்க வள்ளிக்கண்ணன் நாகராஜன் அவர்கள். நீங்கள் எவ்வளவோ செலவு பண்ணுறோம், மாதத்துக்கு ஒரு புஸ்தகம் ₹30,
3 புஸ்தகம் 4 புஸ்தகம் தான் 100 ரூபா வரப்போகுது. ஒரு காபி சாப்பிட்டாலே 30 ரூபா. கொஞ்சம் எல்லா செய்திகளும் திரும்ப திரும்ப எல்லா பத்திரிகையிலையும் வந்தாலும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. ஆதரவு கொடுக்க முடியலைனாலும் விளம்பரம் கொடுத்தாலும் நாங்கள் ஈஸியாக உங்களுக்கு புத்தகங்களை அனுப்பி வைப்போங்கிறதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். வள்ளிக்கண்ணு ஆட்சிக்கும் வாழ்த்துக்கள். தனவணியிலேருந்து அவரும் நம்ம மீனாசுந்தரம் வந்திருக்காரு. வள்ளிக்கண்ணு நாகராஜனே எந்திரிங்க, பேண்ட் போட்டதுனால உட்காந்துட்டீங்களா? சும்மா எந்திரிங்க. அவங்க ஆட்சிக்கு ரொம்ப உறுதுணை. அவங்க வண்டி ஓட்டாமல் வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க இதுனாங்க. மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. ஆட்சி முகத்தில் முழிங்க கும்பிடுங்கன்னு சொன்னாங்க. நான் ஆட்சியில் சொன்னேன், அவங்க கும்பிடுறதுக்கு நீங்கள் அவங்க காலை தொட்டு கும்பிடுங்க, அவங்க வாழ்க்கை எவ்வளோ உயர்ந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். ஆணும் பெண்ணும் ஒருவருக்கொருவர் அனுசரித்து இணைந்து வாழ்ந்து நல்லா சொன்னாங்க. எல்லாத்தையும் இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தால்தான் சிறப்பாக இருக்கும். நம்ம கணவன் போனதுக்கப்புறம் மனைவி இருந்து நினைச்சு வருத்தப்பட்டாலும் பயனில்லை. அதுபோல் மனைவி கணவன் மறைஞ்சாலும் மனைவி மறைஞ்சாலும் யார் போய் வருத்தப்பட்டு பிரயோஜனமே இல்லை. இருக்கும்போது நம்மால் முடிந்த நல்ல காரியங்களை செய்ய வேண்டும், பாராட்ட வேண்டும், வாழ்த்த வேண்டும். அது நமக்கு மட்டும் இல்லை, நமது பிள்ளைகளுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கும். இந்த அண்ணாமலை வந்திருக்காங்க, மறந்துட்டே சொல்கிறதுக்கு. என்ன இந்த கூட்டங்களில் சில இது பேர் விட்டு போகுது. எல்லாரையும் சொல்லணும்னு ஆசை. இப்போ அண்ணனை பார்த்தோன்னு ஞாபகம் வருது. நான் இந்த மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும். பெரியவங்க இருக்கையில் கண்டிப்பாக வளர்த்தாங்க முன்னோர்கள். முதல் தலைமுறை அது முன்னால் வளர்க்கும்போது எப்படி வளர்த்தாங்கன்னா, நிறைய கவிதைகள் சொல்லுவாங்க, நல்ல கருத்துக்களை சொல்லுவார்கள், ஆலோசனைகள் வழங்குவாங்க. நகரத்தார் கூட்டத்திலோட பெரியவங்க தான் கலந்துக்குவாங்க. மற்றவங்களாம் சும்மா தான் உட்காந்துருப்பாங்க. அந்த பெரியவங்களை எதிர்த்து யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. அப்படி வளர்ந்த சமூகம் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தாங்க. இப்போ எல்லா வீட்டு விசேஷத்துக்கும் கலந்துக்குவாங்க. இப்போ ஒரு பொங்கல்னா கூட வீட்டுக்கு வீடு போய் பால் பொங்கிருச்சான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல பழக்க வழக்கம் நிறைய வச்சுருந்தாங்க. ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியத்தில் முன்னின்று உதவுவார்கள், கை கொடுப்பார்கள். இப்படியெல்லாம் விளங்கி சிறந்து விளங்கிய சமூகம். எல்லாரும் சமங்கிறதுக்கு தான் பணம் எழுதுறதும் ஒரே மாதிரி எழுதுனாங்க. இப்போ கூட கல்யாணத்துக்கு வராட்டியும் சொந்தக்காரங்க பணம் எழுதிடுறாங்க, அண்ணன் தம்பியை சேர்த்து எழுதிடுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த இனம். இதில் நான் சந்தித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் கடலூர் நாகப்பன் வைரவன் கோயிலில் இருந்தாங்க. அவங்க தாயார் மீனாட்சி ஆட்சி, 90 வயசு. அவங்க அருமையான விழா ஒன்று தேனாட்சி அம்மன் கோயிலில் எடுத்தாங்க. குன்றக்குடி அடிகளாருடைய இதுக்கு உட்பட்டது. அதில் எடுக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஆட்சி 90 வயசுக்கு மேலே சரியாக அவங்களுக்கான காது காக்காது, கண் பார்வை இருக்காது. ஆனால் நடந்து வர்றதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. செருப்பு சத்தத்தை வச்சு இன்னொரு தான் வர்றேம்பாங்க. அவங்க தான் சேர்த்து வைத்திருந்த 10 லட்சம் ரூபாயை பிள்ளைகிட்டையும் வாங்காமல், அப்பா வீட்டுக்காரர்கிட்டையும் வாங்காமல் தானே கொடுத்து அந்த தேனாட்சி மண்டபம் கும்பாபிஷேகத்துக்கு அருமையான மண்டபம் ஒன்றை கட்டினார்கள். அந்த மண்டபத்தை பார்த்தீங்கன்னா எங்கன வெயில் வரும், எங்கன நிழல் வரும், ஒரு பொறியாளர் எப்படி ஏற்பாடு செய்வாரோ அந்த அளவுக்கு திறமை வாய்ந்தவர்கள் நகரத்தார் பெண்மணிகள். படிக்காத காலத்துலேயும் ரொம்ப சிறந்து விளங்கி இருக்காங்க. காலையில் கூட அந்த ஆட்சி பேசினாங்க, யாரோ மோர் வித்த காசுன்னலாம். மோர் வித்த காசில் தேர் வாங்கி கொடுத்துருக்காங்க ஆட்சியை. அந்த அளவுக்கு செட்டியார் மட்டும் ஆன்மீகத்தில் ஈடுபடலை, ஆட்சிகளும் அந்த அளவில் ஈடுபட்டு உறுதுணையாக இருந்திருக்காங்க. அதுபோல் நம்முடைய சுமைகளை இறக்கி வைக்கிற சுமை தாங்கியும் அவர்கள் தான். சிலரிடத்தில் சொல்லலாம், நண்பர்களிடங்களில் சில ரகசியங்களை சொல்லலாம். ஆனால் நம்முடைய அனைத்து சுவையையும் யார்கிட்ட சொல்லலாம்னா மனைவிட்ட தான் சொல்லலாம். அப்போ அந்த மனைவி ரகசியத்தையும் பாதுகாப்பாங்க, நமக்கும் பாதுகாப்பாக இருப்பாங்க. நமக்கு ஒரு கஷ்டம்னா உடனே கையில் இருக்க சேர்த்து வச்ச பணத்தை கொடுத்துருவாங்க. எவ்வளோ சேர்த்து வச்சாலும் எடுத்து கொடுத்துருவாங்க. நீங்கள் நல்லா வந்ததுக்கப்புறம் தாங்கன்னு கையில் இருக்க நகையெல்லாம் கலட்டி கொடுத்துருவாங்க. அந்த அளவு ஆட்சிகள் நமக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்காங்க. அந்த காலத்தில் படிக்காத காலத்திலே பார்த்தீங்கன்னா, இப்போ மோர் வித்தாலும் பால் வாங்கினாலும் சும்மா இப்படி சாணிலே ஒரு கோடு போட்டுக்குவாங்க. கணக்கு கரெக்டாக சொல்லுவாங்க. நம்ம எழுதி பார்த்தா கூட கணக்கு பண்ண முடியாது. அவங்க ரொம்ப கரெக்டாக கணக்கு சொல்லுவாங்க. அவங்களுடைய திறமைகளே தனி. அதனால தான் நம்ம சமூகம் சிறப்பாக வளர்ச்சி அடைஞ்ச முடிஞ்சு. எல்லா துறையிலையும் எல்லா நாட்டிலையும் நம்பரில் ஒன்றா இருக்கவங்க நகரத்தார்கள் தான். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு சமூகம். இந்த ஆட்சியை சொன்னேன், அதுக்கு மோர் வாங்கினது சொல்கிறேன்னா, இப்போ அதுக்கு அடுத்து நம்ம முத்துராமண்ணே இங்கே வந்திருந்தாங்க. எஸ்பிஎம் முத்துராமண்ணே மாநாடு போட்டேன், மகளிர் மாநாடு. அதில் எல்லாரும் தன் வீட்டு வேலை போல் ஒவ்வொருத்தரும் சொந்தக்காரங்களை கூப்பிட்டாங்க. திருவிழாவுக்கு கூப்பிட்ற மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டாங்க. பூ கொடுத்தாங்க, மலர் வளையல் போட்டாங்க, புட்டு கொடுத்தாங்க. பெண்களை அவ்வளவு வரவழைச்சு
சொந்தக்கார தாய்ப்புள்ள எல்லாம் கூட்டியாந்து ராஜா முத்தியாமன்றம் கொள்ளாத அளவுக்கு வெளியே இருக்க அளவுக்கு கூட்டத்தை கூட்டி வெற்றிகரமாக நடத்துறதுக்கு பாடுபட்டாங்க. அதில் பேசியில் கூட இந்த செல்ஃபோனை பற்றியெல்லாம் பேசினாங்க. பேசுனதை கேட்டு கூட இங்கே இன்றைக்கி ஒரு பொண்ணு செல்லே தொடர்றதில்லை. அன்னிலேருந்து சபதமாக எடுத்துக்கிச்சு, நான் கல்யாணம் வரைக்கும் செல் தொட மாட்டேன், அப்புறம் துருவம்னு. அந்த அளவுக்கு செல்லில் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது. சும்மா 3/4 அடி 2 அடிக்குள்ளே உலகத்தையே இன்றைக்கி படைச்சிட்டான். அந்த அளவுக்கு இருக்குது அதனுடைய போக்கு. நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. நம்ம நல்லதை எடுத்துக்கணும். ஆனால் குழந்தைங்க பூரா இப்போ வீட்டில் தான் வச்சுருக்கு. எந்த நேரம் முழிச்சாலும் செல்லை வச்சுருக்கு. பையங்கெல்லாம் இப்படித்தான், யாரும் தூங்கக்கூட மாட்டேங்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் இப்படி இருக்காங்க. அதனால் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியது, எல்லாரும் சொன்ன மாதிரி பிள்ளைகளுக்கு நம்ம சமூகத்தை பற்றி நம்மளுடைய எல்லா பழக்க வழக்கங்களையும் சொல்லிக் கொடுக்கணும். கோயிலில் சொல்லணும்னாங்க. அதுக்கெல்லாம் இவங்க ஒரு பெரிய மாநாடு மாதிரி நடத்தணும். ஒரு 2 நாள் நடத்தி ஏற்பாடு பண்ணினாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் பிள்ளையார்பட்டியில் அந்த வைரவன் கோயில் அவங்க அப்பத்தாவுக்கு 101 நடந்துச்சு. அதுக்கு நான் போயிருந்தேன். போயிருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் சொந்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீனாட்சி ஆட்சி பேர் ஞாபகம் இல்லை. அந்த ஆட்சி வீட்டுக்கு போய் அவங்களுக்கு போய் பார்க்க போயிருந்தேன். பார்க்க போனால் நான் கூட சேர் போட்டு உட்கார்ந்தேன். அந்த ஆட்சி காலை நீட்டி உட்காந்துருந்தவங்க டக்குன்னு காலை மடக்கிட்டாங்க. நான் சொன்னேன், நான் சின்ன பையன் தான் ஆச்சு, நீங்கள் பெரியவங்க சும்மா நீட்டிக்கிங்கன்னு. உடனே அவங்க சொன்னாங்க, ஒரு நகரத்தார் முன்பு ஒரு ஆண் முன்பு கண்டிப்பாக காலை நீட்டி உட்காரக்கூடாது அப்படின்னு நல்ல ஆலோசனைகளை சொன்னார்கள். ரொம்ப அதிசயம், 101 வயசில். அதோட என்னாச்சு, இவ்வளோ உங்களுக்கு மெதுவாக பேசினாலும் காது கேட்குதுன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, பெண்கள் புரணி பேசுகிற இடத்துல நான் இருக்க மாட்டேன், எந்திரிச்சு போயிடுவேன் அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு நம்ம எல்லாமே அவங்களுக்கு எல்லாம் தெரியும். நமக்கு தேதி தெரியாது, எங்கே போனோம் எப்போ வந்தோம்னு தெரியாது. வீட்டில் ஆட்சிக்கு அவ்வளவும் தெரியும். எந்த இடத்துக்கு போனீங்க, என்ன பண்ணினீங்க, என்ன வாங்கினீங்க, யார் என்ன கொடுத்தா, எல்லாம் அவங்களுக்கு கிளியராக தெரியும். அந்த அளவுக்கு கெட்டிக்காரங்க. நாங்கள் பழகுனா கூட பேரை மறந்துடுறோம், ஆட்சியை எல்லார் பேரையும் சொல்லுவா மறக்காமல். அந்த அளவுக்கு சமத்துகள். அதனால் நீங்கள் நினச்சா எல்லா காரியத்தையும் சாதிக்க முடியும். அது மாதிரி நம்ம முத்துராமன் அவர்கள் இங்கே வந்துருந்தாங்க மாநாட்டுக்கு. அப்போ நாங்கள் தங்க சொல்லியிருந்தேன் பிரேம் நிவாஸில். அவங்க தங்கியிருந்தாங்க. சரி கூட்டிகிட்டு போயிடலான்ட்டு நான் வந்தேன். வந்தோன்னே தயவுசெய்து பண்ணி, இப்போ நான் ஆட்டோவில் வந்துடுறேன், ஒரு செலவு பண்ண விடலை. சரி பரவாயில்லண்ணே, நீங்கள் இந்த லைட்டை எல்லாத்தையும் அமர்த்திட்டு பாத்ரூமில் நின்றுட்டுருக்கீங்க, எல்லா லைட்டையும் போட்டுங்க, பணம் கட்டியாச்சேன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, தம்பி நீ பணம் கட்டினது முக்கியம் இல்லை, இந்த கரண்ட்டை மிச்சம் பண்ணணும் அரசாங்கத்துக்கு. நம்ம முதல்ல ஒன்று கரண்ட்டை மிச்சம் பண்ணாலே அது பெருசு. 2வது தேவையில்லாத இடங்களில் அது எரியக்கூடாது. இதுதான் எனக்கு ஏவிஎம் செட்டியார் சொல்லி தந்த பாடம் அப்படின்னு சொல்லி ஒரு அன்னையிலேருந்து நான் நிறைய இடங்களில் லைட்டுகள் அமர்த்திடுறது. இங்கே நகரத்தார் சங்கத்தில் முந்தி எனக்கு தெரியும், அந்த காலத்தில் ஃபேன் ஓடாது, லைட்டை ஏற்ற மாட்டாங்க. காலையில் சாயந்தரம் தான் போடுவாங்க. பின்னால் பிரச்சனைகள் வந்ததுனாலாம் போட்டு விட்டாங்க. சரி போட்டு விட்டால் போகிறவங்க எந்திரிச்சு அமர்த்திட்டு போகணும். கோயிலை அமர்த்த மாட்டாங்க, அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. யாருக்கு நட்டம்? சங்கத்துக்கு நட்டம், நமக்கு நட்டம், அரசாங்கத்துக்கு நட்டம். இவைகளெல்லாம் சிந்தித்து செயல்பட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். பழைய காலத்து ஆட்சிமார்கள்லாம் ஐயாக்களும் நல்ல ஆலோசனைகள் சொன்னார்கள், நல்ல வழிகாட்டினார்கள். ஆனால் நம்ம அப்படி இருக்க முடியலை. நமக்கு பின்னால் வந்த நம்ம பையங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நம்ம பேச்சுக்களை ரொம்ப கேட்குறதில்ல. முந்தி நம்ம ஆத்தாச்சு மாணிக்கணுங்கிற மாதிரி ஆத்தா அப்பச்சிகிட்ட போகிற சினிமாவுக்கு போனால் கூட ஆத்தாட்ட சொல்லி அப்பச்சிகிட்ட கேட்டு தான் போவோம். ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் நடந்து போய் தான் நம்ம பார்த்துட்டு வருவோம். நடைப்பயிற்சி இருந்தது, நல்லா எல்லாம் தண்ணி இறைச்சோம். எத்தனை ஒரு வீடு பெரிய வீடாக இருக்கும், கூட்டு குடும்பமாக இருப்பாங்க. வீட்டுக்குள்ளே கூட சண்டை வரும். சண்டை வந்தாலும் வெளியே காட்ட மாட்டாங்க. அதை பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வேண்டாதவங்க அந்த சண்டைக்காரங்களுக்கு வேண்டியவங்க வந்துட்டா கூட இவங்க தங்குவாங்க, மெத்தை எடுத்து போடுவாங்க, தண்ணி எடுத்து கொடுப்பாங்க. ஒரு சாவி இருக்கும். அவங்க எப்படி பங்காளி வீட்டு உள்ள கவனிச்சுக்குவாங்களோ வந்து அது மாதிரி இவங்க கவனிச்சுக்குவாங்க. இப்படியெல்லாம் ஒற்றுமை இருக்கும். ஆனால் கடகா பாட்டுக்கு கடகா 4 தொங்கும் அந்த காலத்தில். எப்படி இருந்தாலும் அவ்வளோ ஒற்றுமையாக இருந்தாங்க. நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும். இப்போ முக்கியமான கோட்பாடு அதுதான். இந்த முதியோருக்கு தீர்ப்பு இந்த மாதிரி இவங்க ஒரு நல்ல முடிவு எடுத்து என்ன செய்யலாம், முதியோர்களை இனிமேல் முதியோர் இல்லங்களுக்கு விடக்கூடாது, நம்ம தான் வச்சுக்கணும், நம்ம பெற்ற தாய் தந்தையர், அதனால் நம்ம அவங்கள நல்லா கவனிச்சுக்கணும். அதுபோல் முன்னோர் வழிபாடெல்லாம் நாங்கள் இங்கே நகரத்தார் சங்கத்தில் கொண்டு வந்தோம். அவங்க அப்பா அம்மா இருக்க காலங்களில் சில பேருக்கு செய்ய முடியாது போயிடலாம். ஆனாலும் அவர்கள் தவறிய பிறகு இங்கே செய்யணுங்கிறதுக்காகத்தான் இங்கே அந்த முன்னோர் வழிபாடெல்லாம் கொண்டு வந்தோம். அதுபோல் அந்த சிவமடத்தை பற்றியும் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னாங்க. சிவமடமும் எத்தனையோ இடங்களில் கண்ணப்பண்ணலாம் 2-3 இடங்கள் வச்சு எடுத்துட்டாங்க. அப்புறம் நமக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு தான் நல்லதுன்னு காசி எண்ணெய் மற்றவங்க நகரத்தார்
எல்லாரும் சேர்ந்து நாங்கள் என்ன பண்ணோம், பேப்பரில் போட்டோம், இந்து தமிழ் எல்லாம் போட்டோம். நிறைய ஆராய்ச்சி பண்ணி அந்த இடத்த 20 லட்ச ரூபாயில் வாங்கினோம். வாங்கி கட்டணும். கட்டும்போது கூட கொஞ்சம் பேர் கேலி பண்ணினாங்க. இன்றைக்கி அவங்க இல்லை செஞ்சாங்க, முதல்ல உன்னைய தாண்டா எரிப்பாங்க அப்படின்னாங்க. இப்படியெல்லாம் நடந்தது. ஏன்னா நம்மகிட்ட கேலி பேசுகிறதுக்கு நிறைய இருக்காங்க. அப்படியெல்லாம் நடந்தது. அவைகளை மீறி நானே அங்கே போய் மாலை போட்டு நானும் துபாய் லட்சுமணனும் எல்லாம் பேசினோம். அதுக்கு நம்முடைய காலகட்டம் கொரோனா வந்துடுச்சு. ஒரு 200க்கு பொறுப்பட்ட கேஸுகள் வந்துச்சு. இப்போ ராசியானவங்கிறாங்க. எல்லாத்தையும் கேட்டுக்க வேண்டியது இருக்குது. எது சொன்னாலும் நம்ம சண்டை போட்டோம்னா பிரச்சனைகள் தான் வளரும். அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுப்போம். நகரத்தார் வாழ்ந்தால் விட்டு கொடுப்போம், வீழ்ந்தால் எல்லோரும் முட்டு கொடுத்தவர்களை தூக்கி நிறுத்துவோம். நாடார் சமூகத்தில் பார்த்தீங்கன்னா கடை வச்சுருப்பாங்க. அந்த கடையில் அவர் நஷ்டமாயிட்டா அவரை காட்டியே கொடுக்க மாட்டாங்க. போய் கேட்டால் கூட எங்கே என்ன சொல்ல மாட்டாங்க. திரும்பி அவங்க கடை வைக்கிறாங்கன்னா பணம் கொடுத்து உதவி தூக்கி விடுவாங்க. நம்ம கவியரசு கண்ணதாசன்லாம் நேரம் ஒரு நாடார் சமூகத்தில் இருந்தால் பெரும் புகழ் ஈட்டி இருப்பார். நம்ம நகரத்தாரில் பிறந்ததுனால தான் ரொம்ப சிக்கலுக்கு அப்புறம் இப்போ ஆஸ்தான கவி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த நல்ல நிலைக்கு வந்திருக்கிறார். ஏன்னா எல்லா இடத்துலையும் இன்றைக்கி லைன்ஸ் கிளப், ரோட்டரி எல்லா இடத்துலையும் தண்ணி போடுறது பார்ட்டி இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அதுக்கப்புறம் அவர் மாறினார். எல்லாரை பற்றியும் கலைஞரோட சாப்பாட்டுக்கு இல்லாமல் நடந்து வந்தவங்க தான். ரோட்டில் கிடந்த சோப்பை எடுத்து போட்டு துவைச்சி கட்டிக்கிட்டவங்க தான். வெத்தலை போட்டு சாப்பிட்ட மாதிரி இந்த ரயிலில் நடந்து வந்தவங்க தான். இப்படியெல்லாம் இருந்தவங்க தான். பிற்காலத்தில் வாரியார் போன்றவர்கள் சாமிகள்லாம் சொன்னோன்னு மாறி இந்த மதத்தையே நம்ம ஒவ்வொருத்தரும் அர்த்தமுள்ள இந்து மதம் எல்லா பாவமும் படிக்கணும், அது படித்தாலே நம்ம வெற்றி அடைஞ்சிருவோம், அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. அத்தனை கருத்தையும் கண்ணதாசன் எழுதியிருக்கிறார். கிறிஸ்துவர்களுக்கும் எழுதியிருக்கிறார். அவங்களெல்லாம் நம்ம போராடணும். நான் மெய்ய பண்ணி எல்லாரும் போராடித்தான் இங்கே கண்ணதாசனுக்கு படம் வச்சோம். இங்கே வைக்கணும்னு சொல்லி கொண்டாந்து படம் வச்சோம். அங்கே திருப்பரங்குன்றத்துலேயும் வச்சுருக்கோம். ஏன்னா அந்த காலத்திலே நேரு படம், காந்தி படம்லாம் வச்சது நம்ம நகரத்தார் வீடு. ஆளுங்கட்சியின் மேல் பற்று கொண்டவர்கள் எப்போவுமே. இப்போ நம்ம வீட்லேயுமே கண்ணதாசன் படம் வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு அவர் வாழ்ந்த வாழ்க்கை. அரசவை கவிஞனாக இருந்து அவரை பற்றி பேசுனா 2-3 நாள் வேண்டும், அந்த அளவுக்கு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல இனம். நம்ம நிறைய நம்ம 3 பேரும் பேசணும். ராமசாமின்னே அவங்க பாடுபட்ட செய்தி பூரா சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால் உங்கள் எல்லோரையும் முன்னோர்கள் நல்லா வாழ்ந்தாங்க, நல்ல வழிகாட்டியாக இருந்தார்கள். நம்ம பிள்ளைகளை படிப்புன்னு செல்லம் கொடுத்து வளர்த்து படிப்பில் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோமே தவிர நம்ம பண்பாடு கலாச்சாரங்களில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இவைகளெல்லாம் நல்ல நேரத்தில் அண்ணன் போன்றவர்கள்லாம் எடுத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். எல்லோரும் ஒன்று சேர்ந்து பாடுபடுவோம். எல்லாத்தையோட ஒற்றுமையாக இருக்கணும். கொஞ்சம் எல்லாரும் விட்டு கொடுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருங்க. ஒற்றுமை நமக்கு பெரிய வெற்றியை தரும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் இந்த வாய்ப்பை தந்த எல்லோருக்கும் நன்றியினை கூறி சிறப்பித்தவர்களுக்கும் நன்றி கூறி பேரன்புமிக்க பெரியோர்களே, நகரத்தார் பெருமக்களே, ஆட்சிமார்களே, திரளாக வந்திருக்கும் பார்வையாளர் பெருமக்களே, நாம் நடந்து வந்த பாதையை திரும்ப ஒரு பார்வை பார்த்து ஒரு மறுமலர்ச்சியாக நாம் நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்க வைக்கும் முகமாக எல்லோருக்கும் ஒரு சிந்தனை மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக இந்த நல்ல அரங்கில் நகரத்தார் சங்கமும் ஹெரிட்டேஜ் சங்கமும் இணைந்து அருமையான ஒரு சிந்தனை கிளர்ச்சியை நகரத்தார் பெருமக்களுக்கு இந்த மதுரையில் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் உங்கள் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த மறுமலர்ச்சி இயக்கத்தில் மரபு காக்கப்பட வேண்டும், மரபு நிலைத்து நிற்க வேண்டும், மரபு பண்புகள் என்றென்றும் நம் நகரத்தார் குலம் வழி வழியாக பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், அதற்கு அந்த மரபு காக்கப்பட வேண்டும், வழி வழியாக பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், அந்த மரபு என்ற கட்டடத்திற்கு ஒரு அஸ்திவாரம் என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டு குடும்பம் தான். அந்த கூட்டு குடும்பம் அஸ்திவாரம் சிறப்பாக இருந்தால்தான் மரபு என்ற கட்டிடம் நிலைத்து நிற்கும். இந்த கூட்டு குடும்பத்தினால் நமக்கு என்ன நன்மை? கூட்டு குடும்பத்தில் பெரியவர்கள், பெற்றோர்கள், ஆயா, அப்பத்தா, ஐயா, சித்தப்பா, பெரியப்பா, இப்படி எத்தனையோ உறவு முறைகள் இருக்கும். அந்த கூட்டு குடும்பத்தில் இருந்தால் அந்த கூட்டு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் படிக்காத ஆசிரியராக, படிக்காத பொறியாளராக, படிக்காத சட்ட வல்லுநராக, படிக்காத தணிக்கையாளராக, படிக்காத டாக்டராக இருப்பார்கள். நம்ம ஃபீஸ் கொடுக்காம இத்தனை ஒரு ஆசிரியருடைய பணியை எப்படி வாங்கிக்கலாம், ஒரு டாக்டர் ஃபீஸை எப்படி நம்ம உபயோகப்படுத்திக்கலாம், ஒரு இன்ஜினியருடைய பணியை எப்படி உபயோகப்படுத்திக்கலாம், ஒரு தணிக்கையாளருடைய உதவியை எப்படி பண்ணிக்கலாம். இந்த கூட்டு குடும்பத்தில் இந்த பெற்றோர்களையும்
பெரியோர்களையும் மதித்து இந்த வளர்ந்த தலைமுறை வைத்திருந்தால், இந்த இவர்களையெல்லாம் ஃபீஸ் கொடுத்து நம்ம வாங்கியிருக்கிறத விட அவங்களுடைய சொல்படி நடந்தால் அந்த குடும்பம் மிகச் சிறப்பாக நல்ல மேல் நோக்கி செல்லும், சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும். இது கண்கண்ட உண்மை. ஏன்னா ஒரு சிக்கனத்தை கடைபிடிக்கணும்னு நமக்கு சொல்லி தருவாங்க. தம்பி அதிகமாக செலவழிக்கப்படாது, கடன் வாங்கப்படாது, ஒரு வீடை நம்ம எந்த பட்ஜெட்டில் இருக்குமோ அப்படித்தான் கட்டணும் அப்படிம்பாங்க. குழந்தைகளுக்கு முடியலைன்னு வச்சுங்க, அழுங்க. நம்ம என்ன செய்வோம், உடனே டாக்டருக்கு இன்னைக்கு பெரியவங்க இல்லைன்னா ஒரு டாக்டர்கிட்ட கூட்டி போய் அவர் உடனே ஐசியூவில் சேர்த்து ஏகப்பட்ட மருந்து மாத்திரை எழுதி ஏகப்பட்ட ஊசியை போட்டு ஐசியூவில் சேர்த்து ₹1,00,000 பில்லை பண்ணிவிடுவார். இவன் சும்மா இருக்காம அங்கேருந்து புள்ள 2-3 நாள் அழுகுது, நாங்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கோம்னு பெரியவங்களையும் அங்கேருந்து கலக்கிக்கிட்டு இருப்பேன். ஆனால் இந்த பெரியவர்களை நம்ம வச்சிருந்தோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, கடைச்சூட்டில் தான் அழுகுது, நீ நல்லெண்ணெயை வச்சு வயிற்றுல தடவு அப்படிம்பாங்க. நல்லெண்ணெயை வச்சு தடவி அப்பவும் புள்ள அழுதுச்சுன்னா சரி ஏதோ சொருகிருச்சு, ஏதோ எடுத்து வாயில போட்டுருச்சு பொருக்கு, சொருகு தட்டோம்னு சொருகு தட்டி பார்ப்பாங்க. அப்பவும் இல்லை, மறுபடியும் வெளியே போகுது, நிற்காம போகுதுன்னா இன்னும் துணிஞ்சு மாங்கொண்ட பருப்பை எடுத்து தேனில் குழச்சி கொடுப்பாங்க. 3 நாள்ல இந்த போராட்டங்களை டாக்டர் வீட்டுக்கு போகாம ஐசியூவில் சேர்க்காம ₹1,00,000 சேர்க்காம குழந்தை தேவலையாயிரும். இதுதான் அந்த மருத்துவர் நான் சொன்னபடி ஏற்கனவே சொன்னது. அந்த மருத்துவருடைய இந்த மாதிரி பெரியவர்களுடைய வச்சிருந்ததுனால நமக்கு எந்த நட்டமும் இல்லை. அவருடைய ஆலோசனையை கேட்டு நடத்தினால் நமக்கும் மன நிம்மதி, அந்த குழந்தைகளுக்கும் மன நிம்மதி. இதை நமக்கு கொஞ்சம் சகிப்புத்தன்மை போகணும். ஆனால் அந்த சகிப்புத்தன்மை எப்படி வளர்க்குறதுனா அது உங்கள் ஆட்சிமார்கள் கையில் தான் இருக்குது பிள்ளைகளை. ஏன்னா இன்னைக்கு நம்ம போகிறோம், ஒரு பத்திரிக்கை கொடுக்க போகிறோம், ஒரு அளவில் ஆட்சி யாரையும் எங்கள் கொழுதுனா சரி நாங்கள் அவரோட பேச மாட்டோம், சரி பத்திரிக்கை வாங்கிறேன், இல்லை சொருகி வச்சுட்டு போங்க அப்படிங்கிறாங்க. அது வெளியே உங்களுக்குள்ள இருக்கலாம், ஆனால் வெளியே இருந்து வருவர்கள் கூட தெரியாமல் சத்தம் இல்லாமல் வாங்கி நாங்கள் போட்டி சொருகி வச்சா வெளியே தெரியாது. அந்த மாதிரி நடந்துக்கணும். இப்படி நடந்துக்கும் போது அவன் பையன் பார்ப்பேன், சரி ஒழுதுனா உடனே அப்படி அறுத்து முறிக்கணும் இருக்குன்னா அவன் அண்ணன் தம்பியில் கடைசி அறுத்து முறிக்க வந்துடுவேன். அதனால நம்ம ரோல் மாடலாக இருக்கணும். நம்ம ரோல் மாடலாக இருக்கும்போது நம்மளே இந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இப்படி சொன்னோம்னா சரி பிடிக்கலைன்னா இப்படி அத்து விடலாம் இருக்குங்க. சகிப்புத்தன்மை வேணும். அந்த சகிப்புத்தன்மை இருந்தால் நிச்சயம் குழந்தைகளுக்கு நம்ம ரோல் மாடலாக இருந்து இப்படித்தாப்பா இருக்கும், குடும்பம்னா பிரச்சனை இருக்கும், சரி பண்ணணும். ஏன் அந்த காலத்தில் பிள்ளையார் நோம்பு இப்போ நம்ம சங்கத்தில் வர்றதுனால அந்த பிரச்சனை தெரியல. பிள்ளையார் நோம்புல வீட்டில் உள்ள பெரியவங்க தான் இலை எடுத்து கொடுப்பாங்க. அப்போ எல்லாரும் கொண்டு விற்க போயிடுவாங்க மலேசியா, சிங்கப்பூர் அப்படின்னு. அப்போ இங்கே இவ்வளவு இல்லை, என்ன பிரச்சனை வந்தாலும் ஆத்தாடி கொழுநாட்டை நம்ம விழுந்து இலை எடுத்துக்கணும் அப்படின்னு சமரசம் ஆயிடுவா. அந்த ஒரு வருஷத்துக்குள்ள இந்த முறையில் இப்படி பொங்க முறை, தீபாவளி முறை, இந்த பிள்ளையார் நோம்பு முறையெல்லாம் இருந்தா குடும்பத்துக்கு ஆத்தா மகளுக்கு வரலாம், அப்பச்சி மகனுக்கு வரலாம், கொழுதாண்டிக்கு வரலாம். ஆனா இந்த ஒரு வருஷத்துக்குள்ள சிட்டியை விட பாருங்க எவ்வளவு கெட்டிக்கார. இந்த முறைகளை வச்சு இந்த ஒரு வருஷத்துக்குள்ள பிரச்சனை தீர்த்துக்கிட்டுருவாங்க கூட்டு குடும்பத்துல. ஆனா இன்னைக்கு நம்ம இந்த சங்கத்துல வந்ததுனால இப்ப அந்த சான்ஸும் போச்சு. என்ன கொழுதுனாலே நம்ம சங்கத்துல போய் பிள்ளையார் போய் இலைய எடுத்துக்கிட்டுருவோம். இன்னைக்கு சூழ்நிலை அது வந்துருச்சு. ஆனால் அன்னைக்கு எல்லாம் ஒவ்வொரு சடங்கு முறையும் யோசித்து, ஒரு கல்யாணம்னா முதல்ல இந்த வழக்கு சொல்லி எத்தனையோ சொன்னாங்க, கூடியாக்கி உங்குதல்னு எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. கல்யாணத்துக்கு கூப்பிடும் போதே உறவினர் பங்காளி எல்லாம் வாங்க கூடியாக்கி உங்குறது அப்படின்னு கூப்பிடுவாங்க. அது எவ்வளவு பெரிய நல்ல வார்த்தை. அந்த கூட்டு குடும்பத்துக்குள்ள பிள்ளையார் சொல்லியே கூடியாக்கி உண்பது. கல்யாணத்துல நம்ம ஒருத்தலா இருந்து செய்யறதை விட இப்ப வேலைக்கு ஆள் கிடைக்கும். ஆனால் பங்காளி, பகுத்தாளி, பெரிய பெண், சித்தப்பன், ஐத்த இத்தனை பேர் இருந்து செஞ்சா அதுல ஒரு இன்பமும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் கிடைக்கும். அவர்களுடைய ஆலோசனையும் கிடைக்கும். அதனால்தான் கூடியாக்கி உண்ணுதல் என்று வைத்து அந்த சடங்கு முறையை அழைக்கும் போதே கல்யாணத்துக்கு முதல் நாள் மத்தியானம் இல்லை முதல் நாள் காலையில கூடியாக்கி உங்களுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதனால இந்த எல்லா விஷயமும் ஏன் வேவு இருக்கிற முறை, அரசாணிக்கால் கட்டுறது ஏன், பங்காளி பைத்தாளி வேணும், பெரிய காரியத்துக்கு ஏன் பங்காளி வேணும், ஒவ்வொன்றுக்கும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும். யாரும் தனிமரம் தோப்பாகாது. நம்ம ஒருத்த கைதட்டுறதை விட பல பேர் சேர்ந்து கைதட்டினால் அதுக்கு வலிமை அதிகம். அதனால்தான் கூடியாக்குங்கிறதிலிருந்து எல்லா விஷயங்களுக்கும் பங்காளி பைத்தாளி இன்னாரு செய்கிறது. இவ்வளவு சடங்கு முறைகள் ஒவ்வொன்றும் அர்த்தத்தோட வச்சிருக்காங்க. பணம் எழுதுறதுலேருந்து வேவு இறக்குறதுல இருந்து நீங்க மரபுகள் எப்படின்னா இதுல நம்ம அதை அவ்வளவு கடைப்பிடிக்கணும். அதுக்கு குழந்தைகள் இப்பவே நம்ம 5வது 10வது படிக்கும் போது பிள்ளைகளை கூட ஹாஸ்டல்ல விட்டா இந்த சடங்கு முறைகள் அதுக்கு விருப்பம் இல்லாம தொடர்பு இல்லாம போயிடுது. நீங்க பிள்ளைகளை தயவு செய்து 10வது அட்லீஸ்ட் கல்லூரி படிக்கிற வரைக்கும் பிள்ளைகளை கொண்டு ஹாஸ்டல்ல விட்டுறாதீங்க.
நீங்க உங்களோட வச்சு வளங்க. இன்னும் சொல்ல போனால் கல்லூரி படிக்கும் போது கூட நாமே அந்த கல்லூரிக்கு நம்ம பக்கத்தில் உள்ள இடங்கள்ல கல்லூரிக்கு கிடைக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த கல்லூரிக்கே நம்ம சென்று பிள்ளைகளோட நம்ம இருந்து கல்லூரிக்கு போற மாதிரி இருந்துச்சுனால் இன்னும் அந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு முறையும் நம்ம பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுத்து நம்ம கூட்டு குடும்பத்தினுடைய செயல்பாடுகளை சொல்லலாம். ஆண்களுக்குள்ள அனுசரிச்சு போனாலும் ஒரு ஆட்சி எங்க வீட்டுல வேடிக்கையா சொன்னிச்சேன், உங்க கொழுந்தனை இறந்துட்டாலே நீங்க என்ன கோயிலுக்கு வந்துருக்கீங்களே அப்படின்னு. எங்கிட்ட அவங்களுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, கூட்டும் இல்லை, இதுவும் இல்லை, அதனால எங்களுக்கு தீட்டு இல்லைன்னுச்சான். அது எப்படி தீட்டு இல்லாம போகும்? அதனால அவ்வளவு வீம்பு பண்ணக்கூடாது. என்னைக்கா இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நாம் விட்டு போனவன் கெட்டு போனது இல்லை என்று சொல்வார்கள். அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம விட்டு கொடுத்து போய் பார்க்க வேண்டும். அதையும் மீறி போனா சரி பண்ணி போய்க்கலாம், விட்டுலாம். ஆனா முடிஞ்ச வரைக்கும் நம்ம விட்டு கொடுத்து போனா கெட்டு போக மாட்டோம். அதனால முடிஞ்ச வரை விட்டு கொடுக்காம போகணும்ப்பா. நம்ம ஒரு குடும்பம் ஒன்றுபட்டால் நம்ம மெய்யப்படலாம் தெரியும். யூனியன்ல இருந்தவங்க தங்கம் சாதிக்காதே சங்கம் சாதிக்கும், ஒன்றுபட்ட குடும்பம் வென்று காட்டு நிச்சயம் என்று சொல்வார்கள். அந்த சங்க தோழர்கள் எல்லாம் தங்கம் சாதிக்காதே சங்கம் சாதிக்கும், ஒன்றுபட்ட குடும்பம் வென்று காட்டு நிச்சயம் என்பது போல நம் கூட்டு குடும்பத்தில் நாம் ஒன்று சேர்ந்து இருந்தால் அதற்கு வலிமை அதிகம். அதனால் அந்த ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு ஆட்சி ஒரு கீரை கட்டு வித்துக்கிட்டு வந்தாலாம். அப்போ ஒரு பெரிய ஆட்சி கீரை வாங்கும்போது அத்தா ஒரு கட்டு எவ்வளவு? 10 ரூபா. 3 கட்டு 30 ரூபா. சார் நான் 3 கட்டு வாங்கிக்கிறேன், 20 ரூபாய்க்கு வாங்கிட்டா அப்படின்னு பேரம் பேசிடுச்சான். சரிட்டு 20 ரூபாய்க்கு ரொம்ப நேரம் பேரம் பேசி கொடுத்தோன்னே அவருக்கு 20 ரூபாய்க்கு பேரம் பேசி 3 கட்டு 20 ரூபாய்க்கு வாங்கினதுக்கு அப்புறம் கீரைக்காரி சொன்னால, நான் பஸ்ஸை விட்டேன், ரொம்ப நடந்து வந்தேன், களைப்பா இருக்கு, எனக்கு கொஞ்சம் தண்ணி தாங்க அப்படின்னு கேட்டாலாம். ஐயோ என்ன எவ்வளவு தூரம் நீ நடந்து வந்து அப்படின்னால, நான் ஒரு 3-4 கிலோமீட்டர் ஆச்சு நடந்து வந்திருக்கேன் பஸ்ஸை விட்டுட்டு அப்படின்னுச்சான். வேற இருந்துச்சா, சரி வா அப்படி ஃபேனை போட்டு அவளுக்கு 4 இட்லி கொடுத்து காப்பி கொடுத்தாலாம். உடனே இந்த பேத்தி வந்து சொல்லிச்சா, என்ன மக்கா பத்தாவா இருக்கா நீ, கீரைக்கு போய் 10 ரூபா குறைச்சிக்கிட்டு அவளுக்கு 4 இட்லி காப்பி ஃபேன்லாம் போட்டு 60-70 ரூபாய்க்கு செலவழிச்சியே, நீ என்ன மக்கா பத்தா, நீ என்ன சமத்தா அப்படின்னு கேட்டுச்சான். அவ சொன்னாலா, அது வியாபாரத்துல பேரம் இருக்கலாம், நான் 2வது செஞ்சது தர்மம். அவ பசிக்குதுன்னு வந்து சொன்னா, தர்மத்துல பேரம் இருக்கக்கூடாது. தர்மத்துக்கு நம்ம செஞ்சா ரெட்டிப்பு பலன் கிடைக்கும். நீ சொன்னீல 60 ரூபாய்க்கு செஞ்சோம்னா 120 ரூபாய்க்கு அதுக்கு பலன் உனக்கு கிடைக்கும், உனக்கு புண்ணியம் சேரும். நான் இந்த 10 ரூபாயை குறைச்சி எங்க ஆத்தாப்பை விட்டு கொண்டு போகல, உங்க ஐயாவுக்கு தான் சேர்த்து வச்சேன் அப்படின்னு சொன்னாலாம். அது மாதிரி இந்த மாதிரி நல்ல நிகழ்வுகளை குழந்தைகளை வச்சு நம்ம சொல்லும் போது அந்த குழந்தைகளுக்கு பசுமரத்தாணி போல அதுகளுக்கு பதியும் மனசுல நல்ல செயல்களை சொல்லணும், நல்லதை சிந்திக்கணும். முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைகளுக்கு நம்ம பக்கத்திலே வச்சு சொல்லணும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சரி பண்ணி போவோம். இறைவன் கொடுப்பதை மனிதன் தடுக்க முடியாது, இறைவன் மறுப்பதை மனிதன் கொடுக்க முடியாது. சிவபுராணம் என்று சிந்திக்கணும், சிவபுராணம் படிக்கணும், சிவனை சிந்திக்கணும். நம்ம அவனே என்று சொல்வதற்கு சிவனே என்று சொல்ற பலன். இப்படி பிள்ளைகளை சொல்லி இறை வழிபாட்டோடும் நம் நகரத்தார் கலாச்சாரங்களையும் எடுத்து சொல்லணும். ஒரு சங்கமாகட்டும், ஒரு அமைப்பாகட்டும், ஒரு கூட்டு வியாபார நிறுவனம் ஆகட்டும், அதுல கூட்டு குடும்பமாக இருந்து செயல்பட்டா தான் அதில் வெற்றி பெறலாம். உங்கள் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நம்ம அதை கொஞ்சம் பின்பற்ற தவறி விட்டுட்டோம். ஒரு குடும்பம் இந்த கூட்டு குடும்ப முறையை பின்பற்றி மிகப்பெரிய அளவில் ஒரு சமூகம், ஒரு சமுதாயம் எழுச்சி பெற்று வருகிறது. நான் ஓப்பனா சொல்றேன், அது நாடார் சமுதாயம். இன்னைக்கு அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் கூட்டு குடும்ப முறையை நாம் கொஞ்சம் தவற விட்டுட்டோம். இப்ப மறுமலர்ச்சியாக அண்ணன் பெரிய முத்துராமன் அவர்கள் சொன்னதா நான் இப்ப இதை பதிவு செய்கிறேன். அந்த தமிழ்நாட்டில் அந்த சமுதாயம் சகிப்புத்தன்மையோடு, அவர்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது, ஆனால் சகிப்புத்தன்மையோடு அந்த கூட்டு குடும்ப முறையை பின்பற்றி மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். தயவு செய்து மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். மறுபடியும் நாம் அந்த கூட்டு குடும்ப முறையை பின்பற்றினால்தான் அவங்க இன்னைக்கு தினத்தந்தி பத்திரிகையிலேருந்து HCL டெக்னாலஜி வரைக்கும் வளர்ந்துட்டாங்க. நம்மளை பத்தி பெருமை விட எதிரியுடைய பெருமையும் பத்தி பேசணும், அப்பதான் எல்லாருக்கும் தெரியும். தயவு செய்து அந்த கூட்டு குடும்ப சகிப்புத்தன்மையோடு வளர்ந்து வருகிறது அந்த சமுதாயம். நாமும் இந்த கூட்டு குடும்பத்தில் சில எல்லாருக்கும் இருக்கு. எனக்கு தான் கோபம் வரும், எனக்கு மனசாட்சி இல்லாம செய்யற நண்பர்கள் இருக்கிறார்கள், உறவினர்கள் இருக்கிறார்கள், எல்லாரும் இருக்கும். நம்ம முடிஞ்ச சரி, நம்ம தப்பு செய்யற இறைவன் பார்த்துக்கலான்னு விட்டு கொடுத்து போயிடணும். அதுக்காக வீம்பு பிடிச்சி ஒரே ரொம்ப ஸ்க்ரூ பண்ணி ஒரு கதவை திருகணும்னு வச்சுங்க, அது அப்படி தெரிச்சு போகும். அவ்வளவுதான். அதனால நீங்க விட்டு கொடுக்கறது எப்படின்னா, பிள்ளைகள ஏன்னா பேசிக் ஆட்சிமார்கள், பல்கலைக்கழகம் நீங்க தான் முதல்ல. அதனால பிள்ளைகளுக்கு பாலை ஊட்டி வளர்க்கறது போல நீங்க கூட்டு குடும்ப கலாச்சாரத்தையும் குடும்ப பண்பாடுகளையும் எடுத்து சொல்லி வளர்த்தால் சிறப்பாக இருக்கும். அங்கே இருக்கனே ஆட்சி சொன்னார்கள், நாங்கள் 4 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சிறகுகள் என்ற அமைப்பில் பிள்ளைகளை கூட்டி வந்த போது எங்களுக்கு மிகச் சிறப்பாக வரவேற்பு கொடுத்தீர்கள், நன்றி சொன்னாங்க.
அதே மாதிரி இன்னைக்கு பிள்ளைகளுக்கு நம்ம கலாச்சார பண்புகளுக்கு வகுப்பு நடத்துற மாதிரி வந்துருச்சு. இயற்கையா அதுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதை நம்ம வகுப்பு எடுத்து ட்ரைனிங் கொடுக்குற நிலைமைக்கு வந்துட்டோம். ஆச்சு நீங்க வந்தீங்க, அது ஒரு அமைப்பு. அதை செஞ்ச உடனே முத்துமாணிக்கு என்ன கேள்விப்பட்டு வாலி இல்லத்துக்கு மீனாசுந்தரம் வீட்டுக்கு போயிட்டு வந்தவங்க, பிள்ளார் வெட்டி போய் நோக்கி போனவங்க உடனே உள்ள எங்க நேமன் கோயிலுக்கு வந்து மரியாதை செஞ்சாங்க. அதெல்லாம் மலரும் நினைவுகளாக எனக்கு இருக்கிறது. ஏன்னா எனக்கு மதுரை, நான் ஏற்கனவே சொல்வது போல புதியவர்கள் அல்ல, நான் உங்களுக்கு நன்கு அறிமுகமானவன், நீங்கள் எனக்கு அறிமுகமானவர்கள். ஏதோ அண்ணன் பெரிய முத்துராமன் அவர்களும் இந்த ஹெரிடேஜ் அமைப்பினரும் இந்த நல்ல வாய்ப்பை வழங்கி ஒரு மறுமலர்ச்சியாக நாம் நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும் விதமாக இதுக்கு ஒரு வாய்ப்பு அளித்திருக்கிறார்கள். நாம் எல்லோரும் சேர்ந்து நல்ல சிந்தனையை ஏற்கனவே வழக்கு சொற்களில் இருந்து எல்லாரும் எல்லா விதத்திலும் சொல்லியிருக்கிறார்கள். முடிந்தவரை பின்பற்றி வளரும் சமுதாயத்தை, வாழும் சமுதாயத்தை நல்ல நிலைக்கு எடுத்து சென்று நம் நாடா சமுதாயத்தை போல மிகச்சிறந்த சமுதாயம், நம்ம உலகத்தில் நம்ம சமுதாயம் போல சிறந்த சமுதாயம் இல்லை. ஆனா இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில சில மாறுபட்ட கருத்துக்கள்ல கொஞ்சம் ஒன்றுபட்டு, அது அமைப்புகளாகட்டும் குடும்பமாகட்டும் கொஞ்சம் தொய்வு இருக்கிறது. அந்த தொய்வை நீக்கி மறுபடியும் தொய்வு இல்லாமல் வளர்ச்சி பாதைக்கு எடுத்து சொல்வேன் என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உலங்களுக்கும் இந்த அமைப்புக்கு, இந்த ஏற்பாட்டுக்கு உடலால், உள்ளத்தால், எண்ணத்தால், பொருளால் உணவளித்து அத்தனை நல்ல உலங்களுக்கும் இனி இதயங்கடிந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க குரல் நெறி. நாவண்ணா வானாயினா வைரவன் செட்டியார் அலமேல் ஆட்சி பெற்ற தலைமகன் மாத்தூர் மணனூர் புள்ளி மேற்கு நோக்கிய சிவன் கோவிலில் திருக்கண்டீஸ்வரரும் சிறுதேன் மொழியாலும் அருள்வாளிக்கும் சொக்கநாதபுரம் வைரவனின் அன்பு வணக்கங்களை இனிய மாலை வணக்கங்களாக பதிவு செய்கிறேன். இது நகரத்தார் ஹெரிட்டேஜ் அமைப்பினால இந்த ஒரு முன்னுரையை என்னுடைய பெற்றோரை சொல்லி நான் சொன்னேன். ஸோ அது எப்பவுமே நமக்கு ஒரு உந்துதலையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடியவர்கள் நமது பெற்றோர்கள். அந்த வகையில் எனது தந்தையாரையும் நினைவில் நிறுத்தி, இப்ப இவங்க சொன்ன மாதிரி கவி பேரரசு வைர கண்ணதாசன் அவர்களுக்கு இங்கே இந்த படத்தை வைத்தது எங்களுடைய பீரியடில் 2017-19 ஆண்டிலே வைத்த போது எங்களுக்கு இருந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு எங்களுடைய செயலாளர் அவர்களோடு, சிவகுமார் அவர்களோடு இணைந்து அந்த நேரத்திலே பணியாற்றினோம். அது ஒரு இனிய மலரும் நினைவுகள். இந்த ஒரு ஹெரிட்டேஜ் அமைப்பு நகரத்தார் குலத்தின் மீண்டும் நடந்து போக வேண்டும் என்று NP ராமசாமி அண்ணன் சொன்னார்கள். நடந்து போன பாதையில் மீண்டும் நடக்க துவங்கி இருக்கிறோம். அதற்கான முயற்சிகளாக இப்போது தொடங்கிவிட்டது. அந்த வகையிலே அந்த நகரத்தார் அமைப்பு, நகரத்தார் சங்கமும் நகரத்தார் ஹெரிட்டேஜ் அமைப்பும் இணைந்து இப்பொழுது நடத்துவதற்கு மிகப்பெரிய உந்துதலாக இருக்கும் மங்கையர் கன்னியாச்சி மற்றும் MCN மாணிக்கண்ணை அவங்க மனைவியை விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க எங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து வந்திருக்கக்கூடிய நகரத்தார்களுக்கும் ஆட்சிகளுக்கும் உங்கள் பொற்பாதங்களில் என் நன்றியையும் உங்களது கழுத்தில் எனது பாராட்டு மாலைகளையும் அணிவித்து உங்களை அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்வடைகிறேன். நகரத்தார் குலம் பெரிதும் வளர்ச்சி அடைய, அதாவது வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே தான் இருக்குது, அதுல பெரிதும் வளர்ச்சி அடைய என்று அந்த பெரிதும் என்ற சிறப்பு விகுதியை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு யோசனையும் ஒரு தீர்வும். பல நல்ல தலைப்புகளில் அறிஞர் பெருமக்கள் அனைவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். பேசி முடித்துவிட்டு அடுத்ததாக இன்னும் பேசுவதற்கு அண்ணன் பல ராமசாமி அண்ணன் இருக்கிறார்கள், ஆர் மெய்யப்பன் இருக்கிறார்கள். என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் பதிவு செய்து எனக்கு கொடுத்த தலைப்பிற்குள் செல்ல வேண்டும். தொழிலில் நேர்மறை எண்ணம். இப்ப தொழில் செய்யறதுனாலே நம்ம பிள்ளைங்கள்லாம் பயந்துக்குதுங்க. ஏன்னா அதுல இருக்க ரிஸ்க் இல்லாம ரஸ்க் சாப்பிட முடியாது. என்ன பண்றது? அதிசயத்தை அவங்க ஒரு ஆட்சியே இருந்து நிர்வாகம் பண்ணாங்கன்னு இப்ப பெருமையா சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு தொழிலில் இவங்கெல்லாம் காதல்னு சொன்னாங்க. அண்ணனும் காதல்னு சொன்னாங்க, அவரும் ஒரு காதல் சொன்னார். அதாவது வீட்டில் காதல் பண்ணுறது. நம்ம எப்போ தொழிலை காதல் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அது நம் வசப்படும். யாரிடம் காதல் செய்கிறோமோ அவர்களை நாம் வசப்படுத்துகிற போது இருக்கிற பேரின்பத்தை போல
தொழிலை நாம் காதல் செய்ய ஆரம்பித்தால் தொழில் நம்ம வசமாகும். அதை அண்ணன் ஆபீஸ்ல போகும்போது பார்ப்பேன். மின்னல் மாதிரி 10 பேருக்கு வேலை சொல்லுவாங்க. பல ராமசாமி அண்ணன் ஆபீஸ்க்கு போனோம்னா இங்க ஒருத்தருக்கு வேலை செய்வாங்க, அங்க ஒருத்தருக்கு வேலை சொல்லுவாங்க, நம்மளோட பேசிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு முறை நான் அவங்கள பார்க்க போயிருந்த போது தான் ஹிந்தியில பேசிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா, நீங்க வாங்க உடனே போங்க அயோத்திக்கு போங்க, அவ்வளவுதான். அடுத்த செகண்டே முடிவு எடுத்துட்டாரு. ஸோ அந்த டிசிஷன் மேக்கிங் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் தொழிலில் வெற்றி அடைகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம். இப்போது இதழியலாளர்கள் ஆட்சி இருக்காங்க, ஒரு பழனியப்பண்ண தனவணிகன் ஆசிரியர் வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே நம்மளுடைய நகரத்தார் குலம் மேன்மை அடைய என்னென்ன சடங்குகள், எந்தெந்த கல்யாணங்கள் நடக்குது, அது போக நல்ல கருத்துக்களை பதிவிட, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிரியேட்டிவா போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதுல நம்மளுடைய நகரத்தார் பண்பாடை நமது பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லும் விதமாக அந்த புத்தகங்கள்லாம் அவங்க சொல்ற மாதிரி ஒரு 3-4 புக்கு டேபிளில் கிடந்தா நிச்சயமா எடுத்து படிப்பாங்க. ஒரு நாள் இல்லைனாலும் அவங்களுக்கு செல்ல நோண்டிட்டே இருக்கு. நம்ம ஏதாவது திட்டினோம்னா சரி ஏதாவது புக்கை படிப்போம் அப்படிம்பாங்க, இல்லைன்னா அன்னைக்கு கிடைக்கிற பேப்பரையாவது படிப்பாங்க அட்லீஸ்ட். அந்த மாதிரி புக்குகள் அனைவரும் வாங்குவது நமது சமுதாய மேன்மைக்கும் சமுதாய பண்பாட்டிற்கும் நமது பிள்ளைகள் அவற்றை கற்றுக்கொள்வதற்கும் என்ன விஷயங்கள் நடக்கிறது, கழுத்திற்கு ஒர்க்கிறதும் வருது, வெள்ளப்பணியாரம் ஊத்துறதும் வருது, கருப்பட்டி பணியாரம் ஊத்துறதும் வருது, டக்குன்னு பிள்ளையார் நோன்பு வருதா, பிள்ளையார் நோன்பு பற்றின விரிவான விவரங்கள் எல்லாமே அதில் வருது. ஸோ இதெல்லாமே நம்மளுடைய நகரத்தார் பண்பாட்டை அவர்களுக்கு எடுத்து சொல்லுகிற அடுத்து ஒரு சாதனம் தான். ஸோ நம்ம வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய செய்திகள் அட்ராக்டிவாக இருந்தால் தான் பார்ப்பாங்க. பட் இந்த புக்கில் டெலீட் பண்ண முடியாது, புக்கை படித்தே ஆகணும், இல்லை பாதுகாக்கணும். ஸோ அந்த அளவுக்கு வாட்ஸ்அப்பை விட இந்த இதழ்கள் நிச்சயமாக நமது பண்பாட்டை காப்பதற்கும் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம பிள்ளைங்களை எடுத்துட்டு போறதுக்கும் அவங்களுக்கு படிக்கக்கூடிய நேரத்தை நாம் பெற்றோர்களை நாம் இந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் இந்த புக்கை படிங்கன்னு சொன்னோம்னா போதும். கொஞ்ச நேரம் படம் பார்ப்பாங்க, அவங்க போட்டிருக்க பிளவுஸை பார்ப்பாங்க, அதில் இருக்க டிசைனை பார்ப்பாங்க, எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. ஸோ புக்கில் இருக்கக்கூடிய மேட்ரு கொஞ்சம்னா அதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அதை கலர்ஃபுல் ஃபோட்டோவில் இருந்து எடுத்து வரக்கூடிய ஃபோட்டோ யாராவது சொந்தக்காரங்க வந்தால் இன்னும் கொஞ்சம் இன்வால்வ் ஆகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு புக்குகளும் நம்மளுடைய அட்ராக்டிவாக நம்மளுடைய ஹெரிட்டேஜ் நம்மளுடைய பாரம்பரியத்தை பறைசாற்றுகின்றனவாக இருக்கிறது. ஸோ தொழிலில் நேர்மறை சிந்தனை இப்படி போகும்போது நம்ம வள்ளுவரே அதுக்கு ஒரு 10 குறள் கொடுத்துருக்காரு. நான் ஒரு 2 குறள் மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கேன் உங்களுக்காக. பொருள் அல்லாதவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். ஒரு பொருளாக மதிக்கத்தக்க இல்லாதவரை கூட பிறர் மதிப்பூட்டும்படியாக இருக்கக்கூடிய செல்வம் அவரிடம் இருந்தால் வாழ்வுக்கு சிறந்த பொருளானது போதும் என்கிறார். அடுத்ததாக அருள் என்னும் அன்பு ஈன் குழவி பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு. அன்பு என்னும் தாய் பெற்றெடுத்த அருள் என்னும் குழந்தையானது பொருள் என்ற செல்வம் படைத்த செவிலித்தாயால் வளர்க்கப்பட வேண்டும். அதாவது நம்மளுடைய பொருள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும்போது மட்டும்தான் நம்மளது தர்மங்கள் கையில கிடைக்கிறத கொடுக்கறத விட அள்ளி கொடுக்கணும்னு தோணும். மாச சம்பளத்துல வரக்கூடியது எண்ணிங் கொடுப்பது. பட்ஜெட்டு தான் 80,000 சம்பளமா 30,000 லோன், கார் லோன் 12,000, இபி பில் 4,000, வீட்டு வாடகை, பலசரக்கு எல்லாம் போட்டால் பிள்ளைங்களோட மெடிக்கல் அண்டு ஸ்கூலு. ஸோ இது எல்லாமே பட்ஜெட் போட்டு செலவழிக்கக்கூடியது. நம்மளுடைய மாத வருமானம் இவ்வளவுதான் என்று ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அதுதான் தொழில். அப்படி இல்லை, அந்த தொழிலை காதல் பண்ணுறோன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு நேர வரம்பே கிடையாது. 8 மணி நேரம் வேலை பார்ப்பேன்லாம் முடியாது. நேற்று காலையில் 5 மணிக்கு கிளம்பி கொடைக்கானல் போயிட்டு எல்லா கஸ்டமரையும் பார்த்துட்டு நைட்டு 12-1 மணிக்கு வந்தேன். ஸோ அது என்னுடைய ஏர்னிங்ஸ். நான் என்கிட்ட வேலை பார்க்குறவர் விட்டேன்னா ஒரு கஸ்டமரை பார்த்துட்டு 8 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்திருப்பார். ஸோ அப்போ நம்ம அந்த தொழில் மேல் இருக்கக்கூடிய ஆர்வத்தினால் தொழிலை அதிகம் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய பொருள் அதிகமாக சேரும். அந்த அதிகமாக சேர்ந்த பொருளினால் நாம் செய்யக்கூடியது கொடைகள், திருமணம், யாருக்கு வேணாலும் உதவி பண்ணலாம். எப்போ நம்ம பையில இருக்கோம், சட்டியில் இருந்தால் தானே எங்கள் அகப்பையில் வரும். இல்லாத ஒன்றை எப்போ நம்ம கொடுக்கணும்னு நினைப்பு வரும். இப்போ அண்ணன் பெரிய முத்துராம் அண்ணன் எப்படி வந்திருக்காங்க, அண்ணன்கிட்ட பேசினேன், ரிட்டையர் ஆகிட்டு வந்துட்டேன் அப்படின்னாங்க. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பணம் இருக்கு, சிந்தனை இருக்கு, டெக்னாலஜி இருக்கு, யாருக்காவது உதவி பண்ணணும். நம்ம எல்லாருமே கொரோனா டயத்தில் என்ன பண்ணோம்,
வீடி கட்டணனுக்கெல்லாம் தெரியும். எல்லாருமே எஸ்எம் முருகப்பனே ஒரு உதவும் கரங்கள் என்ற அமைப்பு வந்துட்டு நம்மளுடைய வீர சுப்பிரமணியனும் அண்ணனும் பண்ணாங்க. இங்கே நம்மளால் முடிந்த உதவியை கிட்டத்தட்ட 1250 பேரா 1250 பேருக்கு 76 ஊர்களிலும் இருந்த வாட்ஸ்அப் செய்தியின் மூலமாக 600 ரூபாயிலிருந்து 1200 ரூபாய் மதிப்பு வரை கொடுத்தோம். காசி சத்திரத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 1500 ரூபாய் பொருட்கள் மதிப்புள்ளத எத்தனை ரூபாய்க்கு கொடுத்தோம்னு அண்ணனுக்கு கேட்டா தெரியும். ஒவ்வொரு நிமிஷத்துலையும் ஒவ்வொரு வண்டி கிளம்பிட்டே இருந்தது. மிக பரபரப்பாக இங்கே கொண்டிருந்த அந்த சமயத்தில் NB ராமசாமி அண்ணன்லாம் அவ்வளவு பேர் காரைக்குடியிலேருந்து கூட்டிட்டு வந்திருந்தாங்க. கொரோனா காலத்தில் நம்மால் முடிந்ததை நாம் செய்தோம். ஆனால் அவர்களது சிந்தனை வேறு மாதிரியாக இன்னோவேட்டிவ் அண்ணாமலை மாதிரி அண்ணெல்லாம் இருந்ததுனால அவர்களுடைய சிந்தனை வேறு மாதிரி இருந்தது. கொரோனாவில் இறந்தவர்களை என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு எப்படி உதவி பண்றது, நம்மளுடைய சிந்தனை நம்ம பையில இருந்த அளவுக்கு தான் இருந்தது. அவர்களுடைய சிந்தனை 50 குடும்பங்களுக்கு 2 வருடங்கள் 5 வருடங்களுக்கு பிள்ளைகளுக்கு படிப்பு, அவர்களின் வாழ்வாதாரம், கணவனை இழந்து பிள்ளைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆட்சிமார்களின் வாழ்வாதாரம். அதெல்லாம் அன்னை சொல்லும்போது அவங்க எனக்கு பணம் வேணாம் வேலை கொடுங்கன்னாங்களா. எவ்வளவு பெரிய உன்னதமான பதில் அது. ஸோ அப்போ அவங்களுக்குலாம் சுய தொழில் ஏதாவது சொல்லி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்க. இப்போ என் பொண்ணு BE முடிச்சுட்டு வந்தா சாஸ்திரால கிடைக்கலைன்னு யாருக்குமே கிடையாது, கேம்பஸ் தான் எல்லாருக்குமே. அவன் முடியாதுன்ட்டா, 3rd இயர்லேயே முடியாதுன்ட்டா. நான் பிரைடல் மேக்கப் ஆரி ஒர்க் பண்ணி பிளவுஸ் எனக்கு டிசைன் பண்ணி கொடுப்பேன். இதுதான் அவருக்கு கஸ்டமர் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. பார்த்தீங்கன்னா மாற்று சிந்தனை. நான் இன்னும் இப்போ அவளுக்கு இருக்க பிஸியில் இன்னும் 2 பேரை வேலைக்கு வச்சுக்கிட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நம் கடமைன்னு ஒன்று இருக்கு, வயசாயிடுச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஸோ அந்த இதில் போயிட்டு வந்ததுனால இப்போ எங்கேயும் போக வேணான்னு சொல்லிட்டு அவளை நிறுத்தி வச்சிருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு நம்மளது பிள்ளைகளுக்கு அவங்களாவே வரக்கூடிய அளவுக்கு அவங்களுக்குடைய சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கணும். தொழில் செய்யக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க வேண்டும். தொழில் அதில் ஓரளவு 3 வருஷம் நீந்தி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர்களை யாராலும் அசைக்க முடியாது. 3 ஆண்டுகளுக்கு சௌரியங்களை எதிர்பார்க்க கூடாது, நேரத்திற்கு தூங்க முடியாது, எல்லாத்தையும் பொறுத்து கொள்ள வேண்டும். மனைவி திட்டுவாங்க, சமைச்சு வச்சிருப்பாங்க வர முடியாது, நைட்டுக்கு வரேன்னு சொல்லுவோம் வர முடியாது. எம்சிஎன் மாணிக்கன்னு சொல்லுவாங்க 3 இட்லியை சாப்பிட்டு தான் போகணுமே, அங்கே ஒருத்தர் 30 லட்ச ரூபாய் வச்சுட்டு உட்காந்துருப்பேன் அப்படிம்பாங்க. ஸோ அது போல ஒரு சில கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். எங்கேயாவது அன்னைக்கு தான் பிளான் பண்ணி படத்துக்கு போகணும்னு நினச்சிருப்போம், கஸ்டமர் விட மாட்டாங்க, பிரேக் டவுன் 1 நிமிஷத்தில் முடிஞ்சிரும்னு போவோம், 4 மணி நேரம் நடந்துட்டு இருக்கோம், மிகப்பெரிய சண்டை நடக்கும் அங்கே. ஸோ எப்பவும் எங்களை கூட்டிகிட்டு போகிறதுனா உங்களுக்கு டைம் கிடைக்காது அப்படிம்பாங்க. ஸோ அது போல ஒரு சூழ்நிலைகளை எல்லாம் மீறி தொழில் ஜெயிக்க வேண்டும் என்றால் நம்மிடம் இருப்பவர்களை அரவணைத்து செல்ல வேண்டும். நமது தொழிலில் நம்பிக்கை, நம்மை நாம் முதலில் உணர வேண்டும். நம்ம என்னவா இருக்கோம், என்னவா ஆக போகிறோம். சொன்னார்ல, ஒரு விலை உயர்ந்த காரில் வரணும், நான் படம் பார்க்க போகும்போது காரில் இறங்கினாங்க, சாமி கும்பிட வரும்போது ஒரு காரில் புது காரில் வரணும்னு. அந்த மாதிரியான கனவுகள் நமக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தூங்கும் போது வருவதல்ல கனவு, நம்மை தூங்க விடாமல் செய்வது கனவு என்று சொன்னாரே, அதை நாம் தொழில் செய்வோம் என்று நினைத்து விட்டால் அப்படித்தான் இருக்க வேண்டும். நம்ம தூங்க விடக்கூடாது கனவு. அப்படி எந்த செயலை நோக்கி செல்கிறோமோ அந்த செயலை ஒரே கண்ணோட்டத்தோடு அந்த இலக்கை மட்டுமே அடைய நாம் பயணிக்க வேண்டும். அப்போது நமது வெற்றி நம்மிடம் இருக்கும். தொழில் செய்வதில் வெற்றி என்பது நிரந்தரம் அல்ல, ஒவ்வொரு நாளும் போராட வேண்டும். ஒவ்வொரு புது உத்திகள் வரும்போதும் நாம் அதற்கு தகுந்தாற்போல் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். வெற்றி என்பது முடிவல்ல, அது ஒரு தொடர் பயணம். அந்த பயணத்திற்கு நமக்கு வயதாகும் போது நம் பிள்ளைகள் உதவி செய்யும் வழியிலே நாம் அவர்களை நடத்த வேண்டும். அதுதான் அங்கே உள்ளது. ஒரு சிலர் மட்டுமே அந்த அளவுக்கு வருகிறார்கள். இப்போ என் பையன் படிச்சுட்டு அவன் பாட்டுக்கு அங்கே இருக்கான், இப்போ அவனை வர சொல்லி சொல்லணும், என்ன பண்ணுறது இல்லை. அவன் அங்கே ஆஸ்திரேலியாவில் நகரத்தார் சங்கத்தில் ஒரு கோஆர்டினேட்டராக ஜாயின் ஆகிட்டான். ஸோ அப்போ அவங்களாம் வந்தால் தான் நம்மளுடைய இங்கே இருக்கக்கூடிய ஒர்க் ஷாப்பு அந்த மாதிரி இதுகளெல்லாம் கொண்டு வர முடியும். பிள்ளைகளுக்கு நாம் நல்ல விதைகளை விதைக்கும் போது அந்த எண்ணங்கள் அவர்களை பெரிய ஆளாக மாற்றும். ஸோ நம்மகிட்ட இருக்காங்க 25 பேர்ப்பா, இவங்களுடைய குடும்பங்களை நாம் நினைத்து வர சொல்ல வேண்டும். இவங்களுக்கு நம்மளுடைய வாழ்வாதாரம் நம்மளை நம்பி இருக்கிறார்கள். அந்த ஒரு சூத்திரங்கள் 108 வியாபார சூத்திரங்கள்னு ஒரு புக் இருக்கு. அதில் என்ன போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா,
உன்னிடம் பணியாற்றுபவர்களை வைத்து உன் நிறுவனத்தை மதிப்பிட்டு விடலாம். யாரெல்லாம் உன்னுடைய நிறுவனத்தை நம்பி சிறுவயதில் வந்து திருமணம் செய்து கொண்டு விட்டார்களோ அந்த நிறுவனம் நல்ல நிறுவனம். அப்படின்னா நம்ம அவங்கள நல்லா வச்சிருக்கோம். அவங்க மனைவி வந்ததுக்கு அப்புறமும் இந்த நிறுவனத்தால ஒழுங்கா சம்பளம் கொடுக்க முடியும், நல்லா நடத்துறாங்கிற நம்பிக்கையை நம்ம அவனுக்கு கொண்டு வரோம். கல்யாணம் ஆக போது அதனால வேற கம்பெனிக்கு மாறிட்டேன் அப்படின்னு சொன்னானா நம்ம நிறுவனம் சரியில்லைன்னு அர்த்தம் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்ப இந்த இடத்துல எல்லாம் நாங்கள் நின்று பேசிட்டு இருக்கோம்னாக்க தொழில் ஒன்று, ரெண்டாவது இந்த தேர்தல்லாம் வருது பார்த்தீங்களா, வீடி கண்ணை மாதிரி அண்ணனெல்லாம் கூட்டிகிட்டு போனால் தான் நாங்களாம் ஜெயிக்கவே முடியும். அவங்க சிவகுமார் அண்ணன், முத்துக்கு இவர் வீர சுப்பிரமணியன், கண்டனூர் முருகப்பை, இவங்கெல்லாம் வந்துட்டு மெய்யப்பண்ணெல்லாம் வந்தாங்கன்னா தெரியாத ஆளே கிடையாது, அவங்க யாருக்கும் செய்யாத உதவியே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு நைட்டு 3 மணிக்கு பாடி வந்துருச்சு அப்படிம்பாங்க. அவர் மாத்திரை போட்டு தூங்குவார். ஆனாலும் அதுக்கும் வந்துட்டு எல்லாருக்கும் அமைதியாக பதில் சொல்லி அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து சிவமடம் வந்துட்டு அவ்வளோ சிறப்பாக நடக்குன்னா அண்ணனுடைய தலைவர் வந்து பரபரப்பாக இருப்பார். எந்த நேரம் யார் ஃபோன் பண்ணாலும் எடுத்து உடனுக்குடனே பதில் சொல்லிடுவார், உடனுக்குடனே அவங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணிடுவார். அவருடைய தொழில் அது பாட்டுக்கு அது போயிட்டு இருந்தா கூட யார்கிட்டையும் முகம் சுழிச்சே பேச மாட்டார். அந்த அளவுக்கு பரபரப்பாக இயங்கக்கூடிய வாழ்க்கையிலும் நகரத்தார் சங்கம், பொதுப்பணிகள், இப்போ கூட எந்த ஊர்லனே கும்பாபிஷேகம், திருக்கடையூர் கும்பாபிஷேகத்துக்கு ஆதீனத்தோட இணைஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஆன்மீகத்திலும் இதிலும் ஈடுபட வேண்டும் என்றால் தொழில் மூலம் வரக்கூடிய வருமானம், ஏன்னா இப்போ எங்களுக்குலாம் 50 வயசு ப்ளஸில் போயிட்டு இருக்கோம். ஸோ அப்போ நாங்கள் ஒரு 30 வருஷம் இந்த தொழிலை நடத்தும் போது அதிலிருந்து ஒரு பெர்மனன்ட் வருமானம் வரக்கூடிய அளவிற்கு ஒரு நம்பிக்கையாளர்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஸோ ஃபோனில் சொன்னால் நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கும், அங்கே எப்படி வேலை நடக்கணுமோ அது அங்கே நடந்தால் நான் இங்கே நிம்மதியாக நின்று கொண்டிருக்கலாம். நம்ம சொன்னமே அது அப்படி போச்சா இப்படி போச்சான்னு ஒரு குழப்பமான மனநிலையில் இருந்தால் என்னால் இங்கு நின்று கொண்டிருக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு தொழிலில் வந்து நம்பிக்கை, இலக்கை நிர்ணயித்தல், எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம், எத்தனாம் தேதி அவங்களுக்கு டெலிவரி கொடுக்கணும். ஸோ அல்லது இப்போ ஒரு மருந்து வணிகம் பண்ணுறாங்க, 4 கடை இருக்குது. அண்ணன் சீனிவாசன் எல்லாம் பார்த்தீங்கன்னா 4 கடையை வச்சுட்டு அமைதியாக இருப்பார், கூலாக இருப்பார். எங்கே கூப்பிட்டாலும் வந்துடுவார். கரெக்டாக 8 மணிக்கு தான் வெளியே கிளம்புவார். எல்லா கல்யாணம் அட்டன் பண்ணிட்டு வந்துடுவார். ஸோ ஆனால் வந்துட்டு நைட்டு எங்கேயா டின்னர் போவோம் அப்படின்னு கூப்பிடுவார். மிக அருமையான டின்னர் எப்போவுமே கொடுப்பாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷன் இருக்காது. ஏன்னா அங்கங்கே அந்த அந்த நிறுவனத்தை நிர்வகிக்கக்கூடிய ஊழியர்களை வைத்திருக்கிறார், அவர்கள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக அந்த நிறுவனத்திற்கு வேலை பார்ப்பவர்கள் திருப்தியாக வைத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது மட்டும்தான் ஒரு நிறுவனம் மற்றவர்களை நம்பி நாம் ஒப்படைத்து நாம் மற்ற செயல்களை செய்ய முடியும். ஸோ அப்படி செய்யறதுக்கு வந்து நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம்னா நம்ம இத்தனை இடத்துக்குலாம் லீவ் போட்டெல்லாம் வர முடியாது. அப்போ தொழிலில் நேர்மறை சிந்தனை, நம்ம வந்துட்டு அதை எப்போவுமே பாசிட்டிவ் திங்கிங்லேயே தான் பார்க்கணும். விட்டு வந்திருக்கமே, இன்னைக்கு 100 ரூபாய்க்கு நடந்ததை 10 ரூபாய்ன்னு சொல்லிடுவானோ, 1000 ரூபாய்க்கு நடந்ததா 500 ரூபாய்ன்னு சொல்லிடுவானோ, இப்படியெல்லாம் நினச்சிட்டே இருந்தோம்னா நமக்கு இருக்க பீஸ்ஃபுல்னஸும் போய் நமக்கு அட்டாக் வந்துடும், நம்ம வியாதிக்கு போயிடுவோம். ஸோ அதனால அவங்கள நம்பிக்கையோடு அவர் நடத்தணும். நம்பிக்கை வர்ற அளவுக்கு அவங்களுக்கு தேவைப்படுறதெல்லாம் நம்ம கொடுத்து அவங்கள வச்சுக்கணும். ஏன்னா இப்போ இளைஞர்கள் இருந்தால் இதெல்லாம் எப்படி வந்து பிஸ்னஸை தக்க வைக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு டிப்ஸாக இருக்கும். காலத்திற்கு தகுந்தாற்போல் நம்மளை மாற்றிக்கொள்ளுதல், அப்கிரேடேஷன் பண்ணிக்கணும். பேச்சில் நம்பிக்கை, வார்த்தையில் வலிமை. நம்ம வந்து ஒரு லேபர்ட்டையும் பேசணும், ஒரு சூப்பர்வைசர் லெவலில் இருக்கவட்டையும் பேசணும், ஒரு ஓனர்டையும் பேசணும். ஸோ அந்த ஓனர்களோட வச்சிருக்கக்கூடிய நம்மளுடைய நம்பிக்கை, கீழே இருக்கவங்க யார் போனாலும் பரவாயில்ல, ஏன்னா அவங்க மாறிட்டே இருப்பாங்க, ஓனர் மாற மாட்டார். அப்போ ஓனர்கிட்ட பேசக்கூடிய அந்த முதலாளியிடம் பேசக்கூடிய வார்த்தையில் வலிமை இருக்க வேண்டும். நான் இத்தனாம் தேதிக்குள்ள இந்த வேலையை முடிச்சு கொடுப்பேன்னா அதை முடிக்கிற அளவுக்கு நம்மள்கிட்ட வந்துட்டு ஆளுங்களை வச்சுக்கணும். ஸோ கூட்டு முயற்சி. நான் வந்து 25 வருஷமா என்னுடைய இதை வச்சு சொல்கிறேன். ஒரு என்னுடைய நண்பர் ஐயர், அவங்களோட சேர்ந்து தான் 25 வருஷமா தொழில் பண்ணிட்டு இருக்கேன். அவர் என்னை நம்புகிறார், நான் அவரை நம்புகிறேன். ஸோ இங்கே யாரும் எதையும் கொண்டு போகிறதில்ல. சிவமடத்துக்கு போயாச்சுன்னா மறுநாள் பிடி சாம்பல் கொடுப்பாங்க, கொண்டு போய் எங்கே கரைக்கணுங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. வாழும் காலத்தில் நல்லவை செய்ய வேண்டும், நல்லது செய்ய பொருள் அதிகம் வேண்டும்.
பொருள் அதிகம் செய்ய வேண்டுமானால் தொழில் செய்ய வேண்டும். ஒரு திட்டத்துக்குள்ள வாழணும்னு முடிவு எடுத்துட்டோம்னா ஒரே மாதிரி தான் போகும். 9 மணிக்கு சைக்கிள் எடுப்பாங்க அப்பா, 9:10க்கு மில்லுக்கு போயிடுவாங்க, 1 மணிக்கு வருவாங்க, 1:50க்கு திரும்ப போவாங்க, 2 மணிக்கு போவாங்க, 5 மணிக்கு வந்துடுவாங்க. ஆனால் 5 மணியிலிருந்து 10 மணி வரையும் நாங்கள் முழித்திருக்கும் போதெல்லாம் எங்கள் அப்பாவை பார்த்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் இருந்த வரை ஒரே சைக்கிள், அதே சைக்கிள் என்னுடைய வீட்டில் இப்போது ஓரமாக நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் என் அப்பாவை நான் 33 வயதிலிருந்து காரில் அழைத்து சென்றேன். ஆனால் என் பிள்ளைகள் என்னை வீட்டில் பார்த்த நேரம் மிக மிக குறைவு. இரவு நேரங்களில் பயணம் இருக்கும், மறுநாள் காலை சென்னை போவோம், மறுநாள் இங்கே வரும், எங்கிட்ட சுத்திட்டே இருப்போம். ஆனால் இதில் சுய கட்டுப்பாடும் முக்கியம். கெட்டு போவதற்கும் நண்பர்களை தேர்ந்தெடுப்பதற்கும் தொழிலில் தொழில் சார்ந்த நண்பர்களை தேர்ந்தெடுப்பதற்கும் தொழிலில் நல்ல கஸ்டமர் யாரு, பேமெண்ட் பண்ற பார்ட்டி யாரு, இதெல்லாம் இறைவனுடைய அருளும் நமக்கு வேண்டும், அதிர்ஷ்டமும் வேண்டும். அதே நேரத்தில் நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட் அதுவும் வேண்டும். அது எல்லாமே நமக்கு ஒருங்க அமைஞ்சிருச்சு அப்படின்னாக்க வெற்றி தான். ஒருவேளை வெற்றி சறுக்கும் பட்சத்தில் அது அனுபவமாக அமையும். வெற்றி அடிக்கடி சறுக்கிக் கொண்டே இருந்தால் அதற்கு பின் வருவது மிகப்பெரிய வெற்றியாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வெற்றிக்கு விடாமுயற்சியும் இலக்கும் வேண்டும். வெற்றியை தக்க வைக்க தன்னம்பிக்கையும் உழைப்பும் நேர்மறை சிந்தனையும் இறையருளும் அனைவரையும் அரவணைக்கும் திறனும் வேண்டும். பிளான் திட்டமிடுதல், செயல்படுத்துதல், செயல்படுவதை கண்டறிதல், குறைகளை கடைதல், இவற்றையெல்லாம் நாம் மிக சரியாக கண்காணித்துக் கொண்டிருந்தால் தொழில் செய்வோர் ஆர்வமுடன் தொடங்கி தொய்வின்றி தொழில் சிறக்க விடாமுயற்சியுடன் பயணித்து மிகச்சிறந்த வெற்றியாளராக நமது நகரத்தார் குலத்திற்கு மரபினை காத்து நமது மரபினையும் நமது வாழ்வியல் பண்புகளையும் அண்ணன் சொல்வது போல கூட்டு குடும்பமாக இருந்தால் நன்று இருப்பதற்கு முயற்சி செய்து மனமுறிவுகள் தவிர்த்து எல்லோரோடும் ஒற்றுமையோடு பயணித்து நகரத்தார் குலத்தில் ஆட்சி சொன்னது போல 7 பிறவி அல்ல, 1 more சான்ஸ் கொடுத்தா கூட இந்த பிறவியிலேயே நாம் நகரத்தார் குலத்திலேயே பிறக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி மீனாட்சி அம்மனை வழிபட்டு அனைவரும் சிறந்து தொழில் சிறக்கும் போது மட்டுமே நம்மளால் அதிகமாக தர்மங்கள் செய்ய முடியும் என்பதை வலியுறுத்தி தொழில் செய்யுங்கள், விடாமுயற்சியுடன் பயணிங்கள், வெற்றி உங்கள் வசமாகட்டும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி. அருந்தமிழே அமுதே நறு மலர் மனமே அன்னையாய் வந்தென்னை ஆளாக்கியவளே அண்ணனாய் வந்தென்னை ஆட்கொண்டவளே வாழ்த்திடம்மா வாழ்த்திடம்மா நகரத்தார் வாழ நகரத்தார் குளம்பால. மதுரை நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட சங்க நிர்வாகிகளே, ஹெரிடேஜ் குறிப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கம். ஒரு 10 தினங்களுக்கு முன்னால் வளையப்பட்டியைச் சேர்ந்த AR முத்தையா அவர்கள் எங்களை அணுகினார்கள். எங்களை அணுகி இப்படி IOBயில் பணியாற்றி 38 ஆண்டு காலத்திற்கு மேல் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் பணியாற்றி தற்போது கனடாவில் வசித்து நேமத்தான்பட்டியைச் சேர்ந்த பெரிய முத்துராமன் அவர்கள் உங்களை தொடர்பு கொள்வார்கள், நீங்கள் அவர்களுக்கு தக்க ஏற்பாடு செய்து கொடுங்கள் என்று ஹெரிடேஜ் சமதை பற்றி கேட்டார்கள். உடனே அண்ணன் அவர்கள் எங்களை தொடர்பு கொண்டார்கள். தொடர்பு கொண்ட போது அவர்களை பற்றிய விவரங்களை நான் ஊடகங்களில் பார்த்தேன். அது என்னவென்று சொன்னால், அவர்கள் சொல்கிறார்கள், உழைக்கும் வயதில் பொருள் ஈட்ட வேண்டும், உழைத்து முடிந்தபின் அருளுக்கு செல்ல வேண்டும், பொருள் அருள் முக்கியமானது என்று சொல்லிவிட்டு தாய்நாட்டுக்கு மேலை நாட்டில் இருக்கிறவர்கள் எல்லாம் நிறைய உதவி செய்ய காத்திருக்கிறார்கள், வெளிச்சம் இல்லாமல் எந்த இடைத்தரகரும் இல்லாமல் என்று அவர்கள் ஊடகத்திலே பதிலளித்திருக்கிறார்கள். அதற்போல மனிதனுடைய சராசரி வயது 85. எனவே எனக்கு இன்னும் பணியாற்ற காலம் இருக்கிறது, எனவே எங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கேட்டதற்காக இந்த விழாவை இங்கே நாங்களும் சேர்ந்து செய்தோம். நாங்கள் பதவியேற்றல்ல, பொறுப்பேற்ற 6 மாதங்கள் தான் ஆகிறது. இந்த 6 மாதங்களுக்கு நடக்கின்ற முதல் நிகழ்வு நான் பெரிய முத்துராமன் அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம், நாங்கள் பொறுப்பேற்றதற்கு பின்னால் நடக்கிற முதல் நிகழ்வு முத்தாய்ப்பு நிகழ்வு. இது முழு வெற்றி பெறும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை என்பதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கடுத்து நகரத்தார் சமூகம் வன்முறையை நம்பாத சமூகம், நன்முறையில் தான் ஈடுபடுமே தவிர ஒரு காலம் வன்முறையில் ஈடுபடாது.
இந்த நகரத்தார் சங்கங்களுக்கும் நகரத்தார்களுக்கும் சாதிய நெறி உண்டே தவிர வெறி கிடையாது. எனவே எதையுமே நாம் சுமூகமாகத்தான் செய்து கொள்வோமே தவிர எதையும் ஆணித்தரமாக கோபமாக வன்முறையாக செய்கின்ற பழக்கம் நமக்கு இல்லை. இரண்டாவது ஒன்று சொல்ல விரும்புவதென்றால், பாண்டியர்கள், சேரர்கள், சோழர்கள் இந்த மூவேந்தர்களுக்கு நாட்டை பிரித்து கொடுத்ததற்கு பின்னால் 2 மாவட்டங்களில் மட்டுமே வாழ்ந்த சிறுபான்மையினர் நகரத்தார்களுடைய கல்வி, செல்வம், செழிப்பு, செல்வாக்கு இவற்றை வைத்து ஒரு செட்டிநாடு என்ற ஒரு சமூகத்திற்கே ஒரு நாட்டை உருவாக்கி கொடுத்து நகரத்தார்களுக்கு பெருமையை சேர்த்திருக்கின்ற இனம் இந்த இனம். வேறு எந்த சமுதாயத்திற்கும் நாடு என்று கிடையாது. பாண்டிய நாடு இருந்தது, சோழ நாடு இருந்தது, சேர நாடு இருந்தது. செட்டிநாடு என்றை உருவாக்கி நமது சமூகத்திற்கு செட்டிநாட்டு பெருமையை தந்தவர்கள் நம் நகரத்தார்கள் என்பதை ஊர்ந்து மறந்துவிடக்கூடாது என்பதற்காக சொல்லி, நகரத்தார் சமூகம் அடக்கமான சமூகம், தமிழ்நாட்டில் பெரும் பணிகளை செய்த ஆற்றல் மிக்க சமுதாயம். நேற்று தொடக்கப்பள்ளி கல்வியோடு லேவாதேவி தொழில் ஒன்றை மட்டுமே மேற்கொண்டிருந்த சமூகம். இலங்கை, பர்மா, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேசியா, வியட்நாம் நாடுகளில் மட்டுமே கொடுக்கல் வாங்கல் தொழிலை செய்து வந்தார்கள். வங்கி முறைகளை முதலில் உருவாக்கி ஒழுங்கு செய்து பெருஞ்செல்வம் குவித்த சமூகம். திரைக்கடல் ஓடி திரட்டிய பெருஞ்செல்வம் அனைத்தையும் திருப்பணிகளுக்கு பயன்படுத்திய சமூகம். உலக போரினால் உலகெங்கும் ஏற்பட்ட அழுத்தமான பாதிப்புகள் இந்த சமூகத்திலும் ஏற்பட்டுள்ளது. நேற்றைய நகரத்தாருக்கு அகிலம் எட்டா தூரத்தில் இருந்தது. இன்றோ பக்கத்து ஊர் போல நாளும் உலக பயணம் எளிதாகிவிட்டது. இன்றோ ஐரோப்பா, அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா முதலிய நாடுகளில் புகழ்மிக்க மருத்துவர்களையும் மருத்துவ பிரிவில் அவரவர்கள் துறையில் சாதனைகளை குவித்தவர்களாகவும் திகழ்கிறார்கள். தன் பேரன் பேத்திகளுடன் உலகை சுற்றி வரும் ஆட்சிமார்களின் எண்ணிக்கையும் நாளும் பெருகி வருகிறது. அயல் நாடுகளில் நகரங்கள் தோறும் திருக்கோயில்கள், திருப்பணிகளுடன் நகரத்தார் சங்கங்களை அமைத்து செட்டிநாடு கலாச்சாரங்களின் தூதுவராக திகழ்கிறார்கள். கடந்த காலங்களில் பெண் கல்வி மறுக்கப்பட்டது. தொடக்க கல்விதான் மகளிரினுடைய கல்விக்கு உச்சவரம்பு. இன்றோ நகரத்தார் பெண்கள் கல்லூரி பேராசிரியர்களாக துறைதோறும் சுழல் விடுகிறார்கள். உயர்கல்வியில் டாக்டர் பட்டம் பெற்று பல டாக்டர்களை உருவாக்கி உலகம் சுற்றும் சாதனையாளர்களாய் திகழ்கிறார்கள். அன்று நமக்கு கற்க வாய்ப்பிருந்தும் பல முறை கல்விக்கு நம்மை முதன்மை கொடுக்கவில்லை. 2ஆம் உலகப் போருக்கு பின்னால் இந்தியாவில் கல்வி ஒன்றே நம் சமுதாயத்தை காக்கும் உயர்வு மதிப்பளிக்கும் என்பதை உணர்ந்து படிப்படியாக அனைத்து கல்விகளையும் கற்று ஏற்றம் பெற்று வருகின்றனர். உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, தலைமை ஆசிரியர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், துறை தலைவர்கள், கல்லூரி முதல்வர்கள் என உயர்ந்துள்ளனர். முன்னேறிய சமூகம் ஃபார்வேர்டு என பட்டம் கட்டப்பெற்று அனைத்து வாய்ப்புகளும் மறுக்கப்பட்ட போதிலும் தம் அறிவாற்றலால், கடும் உழைப்பால், ஆளுமையால் பல நகரத்தார்களில் புகழ்பெற்ற துணைவேந்தர்களை பெற்று நகரத்தார் சமூகம் வேர்விட்டு விழுது பரப்பி தமிழ் சமுதாயத்திற்கு கல்வி ஒளி நல்கி வருகிறது. இது மறுக்க முடியாத வரலாற்று உண்மையாகும். இன்று பொறியியல் துறையில் பல ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பட்டம் பெற்றுள்ளார்கள் என்பது மட்டும் சாதனை அல்ல. தனியாக தொழில்கள் தொடங்கி தொழில் அமைப்புகளை உருவாக்கி நிர்வாகத்தில் தேர்ந்து செல்வ செழிப்போடு செந்தமிழ்நாட்டிற்கு செல்வ வளமும் குவித்து வருகின்றார்கள். நாளும் வளர்ந்து வரும் மருத்துவத்துறையில் நகரத்தார் பங்கு தனி சிறப்பை பெறுகிறது. பிளாஸ்டிக் சர்ஜரி, பைபாஸ் சர்ஜரி, எலும்பு நோய், புற்றுநோய் மருத்துவம் என உலகம் கண்டு வியக்கும் வண்ணம் மாபெரும் சாதனையை செய்தவர்கள் நம்ம நகரத்தார்கள் என்பதில் பெருமை கொள்கிறோம். 2ஆம் உலகப் போருக்கு பின் மிக சிலரிடமே தொழில் வர்த்தகம் சுருங்கி இருந்தது. முன்பு ஒரு கை விரலுக்குள் அடங்கக்கூடிய 3-4 குடும்பங்களே தொழில் உலகில் கோலோச்சி வந்தன. இன்றைக்கோ நூற்பாலை என்றால் சிலரிடமே இருந்தது. அண்ணாமலை பல்கலைக்கழகம், அழகப்பா பல்கலைக்கழகம், தியாகராஜர் கல்லூரிகள் போதித்த அறிவு இன்று பூத்து குலுங்குகின்றது. இன்றோ 100க்கும் மேற்பட்ட தொழிலதிபர்கள் அவரவர்கள் துறையில் முத்திரையை பதித்து சமூகத்திற்கு வளம் சேர்த்து வருகின்றனர். அன்று நகரத்தார்களுக்கு லேவாதேவி ஒன்றே தெரிந்த தொழில், பழகிய தொழில், விட்டு நீங்க முடியாத தொழிலாக இருந்தது. ஆனால் இன்றோ எஸ்டேட், தோட்டத் தொழில், தாள் வணிகம், புத்தகம் வெளியீடு, மருந்து மற்றும் சைக்கிள் தோல் தொழில் என எண்ணற்ற தொழில்களில் சுவடு பதித்துள்ளனர். மரபு வழி பெற்ற கணக்கு புலமையும் நிர்வாகத்திறனும் தொழில் வெற்றிக்கும் மேலாண்மை திறனுக்கும் அடிப்படையாக அமைந்துள்ளன. தொழில்கள் சிறியதோ பெரியதோ சிக்கனமும் கண்டிப்பும் இவர்கள் ரத்தத்தில் ஊறியது. கல்வி அறிவும் கருத்தூன்றி தொழிலில் பெருந்தொகை தொகுப்போர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகி வருகிறது. நேற்றும் இன்றும் மொழி இலக்கியம் சார்ந்த தொழிலில் நகரத்தார் பங்களிப்பு கேள்விக்கிடமின்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. நேற்றைய வலிமையும் இன்றைய ஊட்டமும்
நாளைய மலர்ச்சிக்கு நிச்சயம் வழிவகுக்கும். இது இயற்கையின் நியதி. நிகழ்காலத்தில் இருக்கும் ஸ்திரத்தன்மை எதிர்காலத்தில் இந்த சமூகம் வான்புகழ் பெறும் என்பதற்கு கட்டியம் கூறுகிறது. இன்றைய இளைஞர்கள் நாளைய உலகத்தை எட்டி பிடிக்க பல முயற்சிகளில் மெய்வருத்தம் பாராது கண் துஞ்சாது உழைக்கின்றனர். அவர்களுக்கு வானம் தொட்டுவிடும் தூரம்தான். சமூக பொறுப்புணர்வும் தேசிய கடமை உணர்வும் இவர்களை வழி நடத்தி செல்கிறது. மக்கள் தொகையில் சிறிய சமூகம், எண்ணிக்கையாலும் அளவாலும் தேர்தலில் வெற்றி பெற முடியாத சிறிய சமூகம். ஆனால் வாழ்க்கையிலும் வளம் சேர்ப்பதிலும் தாய்நாட்டில் தொழில் வளம் பெருக்குவதிலும் முனைப்பாக உள்ள சமூகம். கல்வி தொழில் வளம் பெருக்குவதிலும் வர்த்தகம், வேளாண்மை முதலிய அனைத்து துறைகளும் எதிர்காலத்தில் ஏற்றம் பெறுவார்கள் என்பது வரலாறு காட்டும் உண்மை. வாய்ப்புக்கு நன்றி.